கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம், நான் வாக்குத்தத்தங்களின் தேவன்னு கொடுத்திருந்தேன் டைட்டில். ஆனா அதை நல்ல உன்னிப்பா நான் கவனிக்கும்போது, இது 5 மாசம் முன்னாடியே இதை நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம், வாக்குத்தத்தங்களின் தேவன். அப்ப இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை உத்து பார்க்கும்போது இதை வாக்குத்தத்தங்களின் நோக்கமும் நிறைவேறுதலும் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. வாக்குத்தத்தங்களின் நோக்கம், எதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? வாக்குத்தத்தம்னா வெறும் ஜெனரல் ப்ராமிஸ் இல்லை, ஸ்பெசிஃபிக்கா ப்ராமிசஸ். ஜெனரல் ப்ராமிசஸ் ஒரு பக்கம், ஸ்பெசிஃபிக்கா நமக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம், தரிசனம், சொப்பனம், இதெல்லாம் அடங்கும். இதோடைய நோக்கம் என்ன? ஏன் அப்படி கொடுக்கிறார்? ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போறார், நம்மளை நடத்த போறார். அவர் தான் நம்மளை நடத்தணும். ஆனா ஏன் அப்படி குறிப்பா அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்ன்றதா இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் நோவாவோட உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனத்துல அதை நம்ம பார்க்கிறோம். ஜலத்தினால என் ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு? அவரு உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது அதை நினைவு கூறுவதற்காக என்ன பண்றாரு? வானத்துல வில்ல வைக்கிறார். ஏன் வானத்துல வில்ல வைக்கிறார்னா, அந்த வானவில் எப்போ வரும்னா, அந்த வானவில் வரும்போது மழை வர்றதுக்கான அடையாளம் அது. அப்ப ஆண்டவர் அந்த வானத்துல இருக்க வில்ல பார்த்த உடனே மழை வரப்போது, அதை அளவா பெய்யணும் அப்படின்னு அதுக்கு கட்டளையிடுவார். அதிகமாக பெய்து ஜனங்க அதனால அழிந்து விடக்கூடாதுன்னு. அப்ப அதே மாதிரி நம்மோடு கூட அநேக காரியங்களை கமிட் பண்றார். எதுக்காகன்றத நம்ம பார்க்க போறோம். அதுல உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள்ல பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னா, ஆம் என்றும் அல்ல என்றும் இல்லாமல் ஆம் என்றே இருக்கிறாருன்னு. அவரு 1 கொரிந்தியர் 14:33 நான் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறேன். அது இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்குது. ஐ எம் நாட் காட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஐ எம் காட் ஆஃப் கிளாரிட்டின்னு இருக்குது. நான் குழப்புகிற தேவன் அல்ல, நான் தெளிவை உண்டாக்குகிற தேவன். அதே 20வது வசனத்துல 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எஸ் அண்ட் ஏமேன் இருக்குன்றார். அவர் சொல்ற நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள் எல்லாமே அது ஆமாவா இல்லையா அப்படின்லாம் இல்லை, குழப்பம் கிடையாது. அது ஆம் என்றும் ஆமேன் என்று அது அவருக்குள் இருக்குது, இயேசு கிறிஸ்துக்குள் இருக்குன்னு பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அதை இயேசுவே நிறைவேற்றுவார். இயேசுவே நிறைவேற்றுவார். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். சாலமோன் சொல்றாரு, ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே, என் தகப்பன் தாவீதுக்கு கர்த்தர் தமது வாக்கினால் சொன்னதை என் காலத்துல என் கரத்தினால கர்த்தருடைய கரம் அதை செய்திட்டுன்றார். என் காலத்திலே கர்த்தருடைய கரம் அதை செய்திட்டுன்றார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய கரம் இதை செய்திட்டு. அதுதான் இந்த டைட்டில் கரெக்டா இருக்கும். ஆனா அது புரியாது. அதுதான் வாக்குத்தத்தங்களின் நோக்கமும் நிறைவேறுதலும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது. நம்ம உள்ளுக்குள்ள உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள ஒரு விஷயம் புரியுது. ஆனா அது உள்ளுக்குள்ள போய் அது என்னன்றதை தியானிக்கணும். மலைகள் கூட விலகிடலான்னு என்ன அர்த்தம்? மவுண்டன்ஸ் மே ஷேக் என்றார். மலைகள் கூட ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானா அது பூமிக்குள்ள போயிடும். பர்வதங்கள் நிலைபெறணும்னா ஹில்ஸ் ரிமூவ்டு. இப்போ ரோடு போடணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? மலைகள் எல்லாம் குடைஞ்சு எடுத்துடுறாங்க.
அப்போ அது கூட இல்லாமல் போயிடும். இன்னைக்கு இருக்கிற அந்த பர்வதங்கள் கூட இல்லாமல் போயிடும். இதெல்லாம் மாறாதுன்னு நினைக்கிறதே கூட நம்ம கண்ணு முன்னால நினைக்கிறோம், பார்க்குறோம், கண்ணு முன்னால பார்க்குறோம். இதெல்லாம் சாலிடானது, மலைகள் அப்படின்னா பெரிய பிரம்மாண்டம். அது கூட இல்லாமல் போகும். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்றார் ஆண்டவர். நம்மளை பார்த்து சொல்றது, உன் மேலே வச்சிருக்கிற கிருபை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்றாரு. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதில் கத்த சொல்கிறேன். சமாதானத்தின் உடன்படிக்கை, காவனன்ட், உடன்படிக்கை நமக்குள்ள எப்பயும் சமாதானத்தை காத்துக்கொள்வார் என்றார். இப்போ இதை நம்ம நல்லா டீப்பாக பார்க்கணும்னா, இதை நம்ம இதுக்கு முன்னாடி பின்னாடி போய் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, பின்னாடின்ட்டு. அதாவது ஏசாயா 54 அதிகாரம் இது 10வது வசனத்தை நம்ம பார்த்தோம். இதோடைய சரியான ஃபோக்கஸ் நமக்கு தெரியணும்னா, ஆண்டவர் குறிப்பாக என்ன சொல்றாருன்னு பார்க்கணும்னா, இந்த டோட்டல் கான்டெஸ்ட்ல பார்க்கணும். அது 9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது தான் தெரியும். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். இதுனா என்னன்றது இப்போ சொல்ல வர்றாரு. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல. இப்போ சொல்றார், நான் ஜலத்தினால நான் ஜனங்களை அழிக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லி நோவாவோட உடன்படிக்கை செய்தேன். உன் சந்ததியை நான் அழிக்க மாட்டேன் என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இங்கேதான், இதுதான் ஃபோக்கஸ். உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை. நம்ம வியாதியா இருக்கும்போது ஏன் நமக்கு வியாதி வருது, ஏன் ஆண்டவர் எனக்கு வியாதியை கொண்டு வரான்னு நினைக்கிறோம். கஷ்டம் வரும்போது ஏன் நமக்கு கர்த்தர் கஷ்டத்தை கொண்டு வரான்னு நினைக்கிறோம். நமக்கு பலவீனம் வரும் பொழுது ஏன் எனக்கு ஆண்டவர் பலவீனத்தை கொண்டு வருகிறான்னு நம்ம யோசிக்கிறோம். நான் உன்மேல கோபம் கொள்வதில்லை, உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். கர்த்தரை அடிக்கிறாருன்னு நினைக்கிறோம். எனக்கு வலி உண்டாகும் போது, எனக்கு என் சரீர ரீதியாக, மன ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக எனக்குள்ள ஒரு வலி வரும்போது என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் என்னை அடிக்கிறார்னு நினைக்கிறேன். அவர் கோபம் கொள்றார், அதனால என்னை பனிஷ் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன்றார். அப்பதான் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறேன். அன்புள்ள தெய்வம்னு சொல்லல, இரக்கமுள்ள தெய்வம்னு சொல்லல, மனதுருகிற கர்த்தர் என்றார். காட் ஆஃப் கம்பேஷன். நான் மனதுருகிற தெய்வம். நான் உன் மேல மனதுருகுவேன் ஒழிய நான் ஒரு நாளும் உன்னை அடிக்க மாட்டேன், உனக்கு நான் உன் மேல கோபம் கொள்ள மாட்டேன்றாரு. அடுத்து 11வது வசனம் பாருங்க. ஏசாயா 54 அதிகாரம் 11வது வசனம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளேன்னு. அஃப்ளிக்டட் சிட்டி லாஸ்ட் பை ஸ்டோம்ஸ் இங்கிலீஷ்ல. சிறுமைப்பட்டவளை, பெருங்காற்றில் அடிபட்டவளைனா, பெருங்காற்று போல, புயல் போல காரியங்கள் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு. நீ சிறுமைப்படுத்தப்பட்டாய், நீ கஷ்டப்படுற, நீ கஷ்டப்பட்ட, நீ பெருங்காற்றினாலே, பெரும் புயல் காற்றினாலே, புயல் போல காரியங்கள் உன் வாழ்க்கையில அடிச்சதுனால நீ சிறுமைப்படுத்தப்பட்டவனா இருக்கிற. தேற்றரவற்றளே, தேற்றரவற்றவளே என்றார். நாட் கம்ஃபர்டட். உன்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லாம இருந்ததுன்னு. நம்ம கஷ்டமான நேரத்துல நம்மளை ஆறுதல் படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்றார் ஆண்டவர். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, சும்மா சாதாரணமா இருக்கும் வாழ்க்கை, ஆனா அதை பிரகாசிக்க வைப்பேன். சாதாரண வாழ்க்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற வாழ்க்கை மாதிரி என் சாதாரண வாழ்க்கை தான் நினைக்காத. அது ஆர்டினரி ஸ்டோனை பிரிசியஸ் ஸ்டோன் ஆக்குவென்றார். நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, சாதாரண அஸ்திபாரம் அல்ல, நீல ரத்தினங்கள் போல சிறப்புள்ள ஒரு ஒரு உன் வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திபாரத்தை நான் தருவேன்றாரு. உன் பலகணிகளை பளிங்கும், சாதாரணமா பலகணி தானே நினைக்கிறான், அதை என்ன பண்ணுவாராம், ரூபிஸ் இருக்கு, இதுல பளிங்குன்னு போட்டிருக்கு. நம்ம மார்பிள் நினைப்போம், இல்லை, அதை விட ரூபிஸ்ன்றாரு.
உன் வாசல்களை மாணிக்க கற்களுன்றார். ஸ்பார்க்லிங் ஜுவல்ஸ். உன் சாதாரணமா இருக்கிறது வாசல்கள், அது மாணிக்க கற்களும் உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவென்றார். உன் சாதாரணமான செவர் கிடையாது, உச்சிதமான கற்களாக்குவென்றார். ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்ன்றார். மறுபடியும் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் உன் பிள்ளைகளை நான் டேக்கர் பண்ணுவேன்றாரு. நான் அவங்களுக்கு டீச்சராக இருந்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை, ஒரு கனமுள்ள வாழ்க்கையை நான் உன் பிள்ளைகளுக்கு தருவேன்றார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்ன்றார். சாதாரணமா இல்லை. உன் பிள்ளைகள் நீ இப்போ கஷ்டப்படுற மாதிரி இருக்காது, அவங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்குன்றார். கிரேட் பீஸ் இருக்கு இங்கிலீஷ் பைபிளில். 14வது வசனம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்றார். இன் ரைச்சியஸ்னஸ் யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். நீதியினால், நீதியுள்ள வாழ்க்கை உனக்கு நான் தருவேன். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. என்ன சொல்றார் பாருங்க. புயல் அடிக்குது, என்னை கஷ்டப்படுத்துறாரு, என் மேல கோவப்படுறாரு, என்னை அடிக்கிறாரு, என்னை நெருக்கிறாருன்னு நினைக்கிறான். இல்லை, அதெல்லாம் இல்லைன்றாரு. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு வர கஷ்டம் என்னால் அல்லன்றாரு. உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அடுத்து பாருங்க, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? they will surrender to you. யோசேப்புக்கு நடந்தது தெரியும். அவருக்கு விரோதமா இருந்தாங்க, ஆனா எல்லாரையும் தலை குனிந்து குப்புற விழ வைத்தார் யோசேப்புக்கு முன்னாடி. என்னை காப்பாத்துன்ற மாதிரி கொண்டாந்துட்டாரு. யோசேப்புடைய உயிரை துச்சமா பார்த்தாங்க. ஆனா கடைசியில தங்களை காப்பாற்றணும், யோசேப்பு கருணை வைத்தாதான், இரக்கம் வைத்தாதான்ற இடத்து கொண்டாந்தார். அதான் உதாரணம். தாவீதை யோசித்து பாருங்க. தாவீது 15 வயசு பையன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் கோலியாத்தை அடிக்க வரான். அவங்க சகோதரர்கள்லாம் பார்த்தாங்க. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது நீ தான் அடுத்த ராஜான்னு சொல்லி ராஜரீக அபிஷேக தைலத்தினால அபிஷேகம் பண்ணும்போது அவனுங்க எல்லாம் பார்த்தானுங்க. பார்த்தவனுங்க தான் அவனை போர் முகத்தில் பார்க்கும்போது, ஏன்டா நீ ஆடெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சத்தம் போடுறானுங்க. அது யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே இமேஜினேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. ராஜாவாயிட்டாரு தாவீது, ராஜாவாயிட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க அதே மாதிரி போர்ச்சவர்கள் தான். அவன் டாப்ல போயிட்டான். தாவீது டாப்ல போயிட்டாரு, ராஜாவாயிட்டாரு, கிங். இவங்கெல்லாம் போர்ச்சவர்கள் தான். இதுதான் அவன்கிட்ட சொல்றாரு. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதுக்கும் there is a way. சும்மா அப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கல. இதை எப்படி நிறைவேற்றுவார்ன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாக்குத்தத்தங்களும் அவை எப்படி நிறைவேற்றார் கர்த்தர்ன்றதான் நம்ம பார்க்க போறோம். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். பிளாக் ஸ்மித். ஒரு ஆயுதத்தை ஒருத்தன் எந்த விதமான ஆயுதமா இருக்கட்டும், அது பட்டயமா இருக்கட்டும், கத்தியா இருக்கட்டும், அம்பா இருக்கட்டும், வேலா இருக்கட்டும், ஏதோ ஒன்று அட்டாக் பண்றதுக்கு ஒரு வெப்பனை ஒருத்தன் உருவாக்குறான். அதை உருவாக்குறவனை நான் தானே சிருஷ்டித்தேன்றாரு. இது அவனா உண்டாகல, நான் தானே அவனை சிருஷ்டித்தேன், அவன் அந்த வேலையை பார்க்கறான்றாரு. கெடுத்து நிக்கிரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். டெஸ்ட்ராயர். அதை எடுத்து ஒருத்தனை கொல்றவனையும் நான் தானே உண்டாக்குனேன். இதுதான் ஆண்டவர் யாருன்றதை காமிக்கிறாரு. இது எவ்ரி சிச்சுவேஷன் அவர் இருக்கிறார்ன்றத சொல்றாரு. நீ அவங்கள மட்டும் பார்க்காத, உன்னை ஏத்து நிக்கிறவங்க மட்டும் பார்க்காத, அதுக்கு பின்னால கர்த்தர் நான் இருக்கிறேன், இவங்களெல்லாம் நான் தானே உண்டாக்குனேன். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனை நான் உண்டாக்குனேன் அப்படின்னு இருக்கும். துன்மார்க்கம் செய்யறதுக்காக ஒருத்தனை உருவாக்கல, ஒருத்தனை உருவாக்குறாரு. அவன் சுயாதீன பிரமாணத்தின்படி என்ன பண்றான்? சுயமாக அவன் துன்மார்க்கமாக
அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆனா அடுத்து சொல்றாரு பாருங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், ஆயுதம் செய்யலாம், அதை தூக்கிக்கிட்டு ஒருத்தன் வரலாம், ஒரு பிளாக் ஸ்மித் செய்யலாம், ஒரு டெஸ்ட்ராயர் அதை எடுத்துக்கிட்டு வரலாம். ஆனா அதெல்லாம் வாய்க்காதே போகும். நான் அதை விடமாட்டேன்றார். உன்னை அழிக்க விடமாட்டேன். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சொல்றார் பாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா அவன் எழும்பினான்னா அவனை குற்றப்படுத்தும்படியாக இருக்கும். நீ அவனை குற்றப்படுத்தும்படியாக இருக்க சூழ்நிலையை உண்டாக்குவேன்றாரு. ஆனா இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரம், ஹெரிட்டேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நீ பயன்பட்டாதான் இதெல்லாம். நீ சுயமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தா இந்த ஆசீர்வாதம் கிடையாது. இது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இது ஊழியக்காரர்களுடைய சுதந்திரம். ஆமா, ஊழியக்காரன் என்ன, இயேசுவை பத்தி நீங்க யாருக்காவது சொன்னாதான் இந்த சுதந்திரம் உங்களுக்குன்றார். இயேசுவை பத்தி நான் சொல்லவே இல்லாம நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு நான் அப்படியே பூமிக்குள்ள போயிட்டேன்னா, மண்ணோடு மண்ணா போயிட்டேன்னா, என் ஆவி பரலோகத்துக்கு போகும்போது அங்க எங்க இருப்பேன்? ஒரு கிட்ட இருக்கிறவங்க இருக்கிறாங்க பரலோகத்துல, அவரோட நெருங்கி ஜீவிக்கிறவங்க. அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா அவருக்காக கஷ்டப்பட்டவங்க, அவருக்காக நிந்திக்கப்பட்டவங்க. எவ்வளவு இடங்கள்ல காத்து கிடந்திருப்போம். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி இருக்கிறாங்க. அவங்க அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாங்க. சிலர் ஆண்டவரை மறுதளிச்சவங்களா இருக்காங்க. எனக்கு உள்ள ஆவி துடிக்குது, எனக்கு எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்லணும், இவரை பத்தி சொல்லணும், ஆண்டவரை பத்தி சொல்லணுமே இவங்களுக்கெல்லாம். என் தேவன் பட்சிக்கிற அக்னியா உள்ளவர். அவர் அனலுமின்றி குளிருமின்றி இல்லை, அவர் அனலா இருக்கிறார். அவர் குளிரா இல்லை, அவர் அனலா இருக்கிறார். அவர் பேசினாலே அதை கேட்கிறவங்க இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியும். என் தெய்வம், என் இயேசு ராஜா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிற நீங்க இப்படி அனலுமின்றி குளிருமின்றி இருக்கீங்களே, இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லணுமே இருந்தது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாருன்னா, என்னுடைய அந்த தாகத்தை பார்த்தார், எனக்குள்ள இருக்கிற அந்த தவிப்பை பார்த்தார், தவிக்க விட்டார். முதல்ல அவ்வளவு எனக்கு ஊமை மாதிரி வாயிருந்தும் பேச முடியாதபடிக்கு காதிருந்தும் செவிடனை போல உட்கார்ந்துருக்க ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஆனா ஆண்டவருக்கான ஒரு வழியை உண்டாக்குனார். அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை நடத்த போறாங்க, அதுல நீங்க பேசுங்கன்னு இருக்கிறாங்க. அப்ப எனக்கு ஆண்டவர் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டாடுறாரு. அப்ப உனக்கு விரோதமா இருந்தவர்கள் யாருன்னா, அவருக்கு விரோதமா இருந்தவங்க அவர் பட்சத்துல வருவாங்க. இப்ப அவங்க ஒரு பட்சத்துல கொண்டு வருவார். அப்ப அந்த தாகம் வேணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்டுக்கொள்கிறவன் பெற்றுக்கொள்வான்னாரு. நாம கேட்காம, நமக்குள்ள வாஞ்சை இல்லாம, நமக்கு தாகம் இல்லாம அவர் ஊழியம் செய்ய முடியாது. நான் போறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு. நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்வாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் காத்திருக்குது. நான் போற வழியில வர வழியில எல்லாம் ஜனங்கள் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லணும் சொல்லணுன்ற அந்த வாஞ்சை உண்டாகணும் நமக்கு. எவ்வளவு நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது இல்லை. வீட்டை விட்டு வெளியே போறோம், பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, எதிர்த்த வீட்டுல இருக்கிறாங்க. நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அங்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பொது இடத்துல போய் நீங்க காத்திருக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிறாங்க. நீ ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க கூப்பிட்டுருப்பாங்க. அதை எப்படி கூப்பிடுறாங்க? நீங்க உங்களுக்குள்ள வாஞ்ச இருக்கும். ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, எனக்கு ஊழியம் தாரும் ஐயா, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. அந்த ஒருத்தருக்காக ஜெபிக்க கூட்டு போவாங்க. அது ஆண்டவர் உங்க வாசலை திறக்கிறார். அங்க போகும்போது அங்கு இன்னொரு வாசல் திறக்கப்படும். அந்த வாசலுக்குள்ள வாசல். அதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். அவங்க அங்க நீங்க ஜெபிக்கும் போது அந்த பக்கத்து பெட்ல இருந்தவங்கலாம்
ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எப்படியாவது ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு நினைக்கிற ஏங்குறவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இங்க எங்களுக்காக ஜெபிப்பீங்களான்னுவாங்க. இயேசுவே அறியாதவங்களா இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. அந்த இன்விடேஷன் அது அவங்கள்ட்ட இருந்து வரல. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இன்விடேஷன். அந்த மாதிரி நடத்துவார். நமக்குள்ள அந்த தாகம் இருக்கணும். ஆண்டவரே, நான் யாருக்காவது சொல்லணுமே, சொல்லணுமே. ட்ரெயினில் போகும்போதும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்ல மாட்டோமா? ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம பக்கத்தில் இருக்க சொல்ல மாட்டோமான்னு இருக்கும். எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லணும். யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்லணும், சொல்லணும். அந்த அந்த தாகம் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வாய்க்கும். ஏன் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது வாக்குத்தத்தங்கள்னா, கர்த்தருக்காக பயன்படாம, அவர் அதுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு எதிர்பார்க்க முடியும் அவர்ட்ட? அப்ப அவரோட நம்மள இறுக்கி பிடிக்கிறதுக்காக தான், ஒரு நிலையா நல்ல ஒரு ஸ்திரமா நம்ம அவருக்குள்ள இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றாரு. அது இன்னும் நீங்க வந்து நானா சொல்றத நினைக்கலாம். நீங்க அத நல்லா நீங்க பார்க்கும்போது தான், அது நல்லா அத மெடிடேட் பண்ணும்போது தான் தெரியும். அதாவது அவங்க நமக்கு எதிரா நிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 29ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது பசியாய் இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும், விழிக்கும்போது அவன் வெறுமையா இருக்கிறது போலவும். பாருங்க, பசியா இருக்குது ஒருத்தனுக்கு, அவன் தூங்குறான். அவன் புசிக்கிறதா அவன் சொப்பனம் வருது அவனுக்கு. நல்லா சாப்பிடுற மாரி அவனுக்கு. பசியா இருக்கிறவன், ஆனா சொப்பனம் என்ன வருதுன்னா, நல்லா சாப்பிடுற மாரி இருக்குது. ஆனா முழிச்சு பார்க்கும்போது அவன் வெறுமையா இருக்கிறான். அது 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 சாப்பிட்டது என்ன ஆச்சு? அது சொப்பனம் அது. தாகமா இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும், விழிக்கும்போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும். எப்படி பாருங்க. அவன் அவன் தாகமாய் இருக்கிறேன். அவன் வந்து அவன் தண்ணீர் குடிப்பது போல அவன் சொப்பனம் பார்க்குறான். ஆனா முழிக்கும் போது அவனுக்கு திரும்ப தாகத்தோட தான் இருக்கிறான். அது மாதிரிதான் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற சீயோன் மலை நம்மள சொல்றாரு. சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். வெறுமை. நம்ம நினைப்போம் நல்லா தானே இருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, அவங்க சரீரத்துல சுகத்தோட தானே இருக்கிறாங்க. அவங்க சுகவீனமா இருந்து அவங்க ஆஸ்பத்திரியில கிடக்கு இல்லையே. அவங்க நல்லா தானே இருக்காங்க. எந்த விதத்திலும் அவங்களுக்கு பாதிக்கப்படலைன்னு நினைப்போம். ஆனா அத ஆண்டவர் சொல்றார், உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு வெறுமையை தருவேன்றார். வெறுமையா இருப்பாங்க. அந்த பார்வோனுடைய காரியத்துல பார்த்தீங்கன்னா, மோசே போய் கூப்பிடுறாரு. 9 தடவ 9 அற்புதங்களை செய்தவரும் விடல. 10வது எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் ஆண்டவர் வந்து சாகடிக்கிறார். அவங்களாம் இறந்து போக வைக்கிறார். ஆண்டவர் வந்து அவங்களெல்லாம் இறந்து போக வைக்கிறாரு. அப்ப பார்வோனுடைய இருதயத்திலே வாதையை போட்டேன்றார். இருதயத்துல வாதை. மிச்சதெல்லாம் வெளியே நடந்தது அழிவுகள். அப்ப எல்லாம் பார்வோன் வந்து கடின இருதயமா இருந்தான். எங்க தவளை வந்து விழுகுது, வண்டுகள் விழுது, வெட்டுக்கிளிகள் விழுந்து விழுகுது, தண்ணீரெல்லாம் ரத்தமா போச்சுன்னு போதெல்லாம் இவனுக்கு பெருசா தெரியல. பேன்களாயிருச்சு எல்லாமே. தேசமே பேன்களா இருக்குது. எல்லா தவளையும் செத்து விழுந்து தேசமே நாறுதுன்னும் போதெல்லாம் இவனுக்கு பெருசா தெரியல. அவன் புள்ளிய எடுத்த உடனே அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. இருதயத்துல வலி. அதே மாதிரி நாபால் பார்த்தீங்கன்னா, அபிகாயில் வந்து அவன் மைண்டே பண்ணல. கொடுமையா இருக்கிறான். கொடூரனா இருக்கிறான். முரடனா இருக்கிறான். கடைசிக்கு அபிகாயில் வந்து நாபாலை கொல்ல வந்த தாவீதை வந்து அபிகாயில் போய் சொல்லி அவனை சமாதானப்படுத்தி தாவீதை திருப்பி அனுப்பிச்சிட்டு வந்து சொல்றாங்க, நேற்று இப்படிலாம் நடந்தது. நீ கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துருக்கலாம். இத்தனை பேருக்கு நீ இத்தனை 1000 பேருக்கு நீ விருந்து வைக்கிற. நம்மளை காப்பாத்துனவங்க பாதுகாப்பா இருந்தாங்க. மாடு மேய்க்கிறவங்களுக்கு பாதுகாப்பா, நம்ம மாடுகளுக்கெல்லாம் பாதுகாப்பா இருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் சாப்பாடு நீ கொடுத்து விட்டுருக்கலாம்ல. உன்னால கூடாத காரியமா நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனா ஆண்டவர் விடல. 10 நாள் கழிச்சு அவன் வாதையினாலே செத்தான் இருக்கு. அந்த 10 நாள் என்ன நடந்தது அதுதான் நம்ம தியானம் பண்ணணும். அது தனியா கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் அதை தனியா தியானிக்கலாம். 10 நாள் என்ன நடந்தது? 10 நாள் அவன் இருதயத்துல வாதிக்கப்பட்டு செத்தான். அவனை உடனே சாகடிக்கல ஆண்டவர். நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறவங்களை ரியலைஸ் பண்ணி அதை ரியலைஸ் பண்ண வைப்பார்.
எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாத்தையும் உணர வைப்பார். அவர் பட்சிக்கிற அக்கினி, நம்ம மேல வைராக்கிய வாஞ்சியா உள்ளவர். உன் பட்சத்துல நான் இருக்கிறேன்னா பிசிக்கலா ஐ எம் வித் யூ இல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன் அப்படின்றது ஏதோ பிசிக்கலா ஐ வில் பி வித் யூ இல்ல. ஸ்பிரிச்சுவலி, மென்டலி, பிசிக்கலி. அதுவும் எப்ப நம்ம வலி உண்டாகிற நேரத்துல, நம்ம சோர்ந்து போன நேரத்துல நம்ம கூட இருப்பார். அதுக்குத்தான் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், தரிசனங்கள், சொப்பனங்கள், இதெல்லாம் எதுக்குன்னு அந்த மாதிரி ஒரு சோர்ந்து போய் இறுக்கமான சூழ்நிலையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தூக்கி நிறுத்துறதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, என்னாகமம் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று. ஒன்றில் செட்ன்னு இருக்கு, ஒன்றுல ஸ்போக்கன் இருக்கு. சொல்லியும் வசனித்தும்ன்றது செட், ஸ்போக்கன், அவ்வளோதான். இன்னொன்று செய்யாதிருப்பாருன்னா டூ, நிறைவேற்றாதிருப்பாருன்னா ஃபுல்ஃபில். அவர் ஒன்று சொன்னார்னா செஞ்சிருவார். மனுஷன் கிடையாதுன்ட்டார். நான் மனுஷன் கிடையாது, நான் ஒன்று சொல்லிட்டு நான் அதை மறந்து போகிறதுக்கு நான் மனுஷன் கிடையாது. நான் ஐ வில் நாட் சேஞ்ச் மை மைண்டுன்றார். ஒன்ஸ் நான் உன்ட்ட சொல்கிறேன்னா அதை அப்படியே நான் செய்வேன். என்ன என்ன அழகா கொடுக்குறாரு பாருங்க. அவர் நான் யார் தெரியுமான்றார். காட் ஆஃப் ப்ராமிசஸ். நான் ஒன்று சொன்னேன்னா நான் அப்படியே நிறைவேற்றுவேன். நான் மனுஷன் மாதிரி என்ன பண்ணுவேன், நான் சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டேன்றார். 1 சாமுவேல் 15:29 அதே இதை சொல்றாரு. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னாலே அதை செய்ய போறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார், இல்லைன்னா தரிசனமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார், சொப்பனமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாருன்னா செய்ய போறாருன்னு அர்த்தம். அதை இப்போ உடனே செய்ய போறாருன்னு அர்த்தம். அது உங்களுக்கு சொப்பனமா வருது, தரிசனமா வருதுன்னா இம்மிடியேட்னு அர்த்தம். இதான் நான் சொன்னேன், ஜெனரல் ப்ராமிசஸ் வேற, ஸ்பெசிஃபிக் ப்ராமிசஸ் வேற. ஜெனரல் ப்ராஃபஸி வேற, ஸ்பெசிஃபிக் ப்ராஃபஸி வேற. குறிப்பா அதை சொல்லிட்டாருன்னா உடனே நிறைவேற்ற போறாருன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா, என் பிறந்த நாளை நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாள் வரும், பிறந்த நாள் நான் பெருசாக பார்க்க மாட்டேன். ஏன்னா எல்லா நாளும் கர்த்தர் உடைய நாட்கள் தான். அதே மாதிரி நியூ இயர், கிறிஸ்மஸ் அப்படின்றத பெருசாக பார்க்க மாட்டேன். எல்லா நாளுமே கர்த்தருடைய நாள் தான். எல்லா நாளுமே விசேஷித்த நாள்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் என்னுடைய பிறந்த நாள்ன்றது எப்படி தெரிஞ்சுக்குவேன்னா, அந்த ப்ரீவியஸ் டே நைட்டில் எனக்கு ஒரு ஒரு வார்த்தை வரும், என்னுடைய சொப்பனத்தில் வரும். அந்த அது வந்தோடனே எனக்கு கண்ணு முழிப்பு வந்துடும். அது வருஷம் வருஷம் வரும். அப்போ அது எனக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு பாஸ்டர், அவர் மாத்திரம் வருஷம் வருஷம் எனக்கு எங்கே இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த பர்த்டே விஷ் சொல்லிட்டு எனக்காக ப்ரே பண்ணுவார். கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார் இந்த கொரோனா டைமில். அப்போ நினைப்பேன் நான், அப்போ இவர் எப்படி இந்த பாஸ்டர் நினைவு கூர்றார் கரெக்டாக. ஏன்னா வித் எந்த நாள் வருஷங்களுக்கு அவர்கிட்ட ஃபோன் வராது, அந்த நாள் வரும். எப்போவாவது சென்னை வந்தார்னா பேசுவார், முன்னாடி வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டார் வாழ்க்கையில். ரொம்ப சோர்ந்து போன நேரத்தில் வெளியே சொல்ல முடியாத ஒரு சோர்வு அவருக்கு, யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி நான் கூப்பிட்டு நான் பேசும்போது பயங்கரமாக அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். அதுக்கான அது ஒட்டி என்ன செய்வார் ஆண்டவர்ன்றதை சொன்னேன். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம்.
ஏன்னா யாருமே அறியாத ஒரு காரியத்தை, தனக்குள்ள இருக்கிற ஒரு துக்கத்தை, யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு துக்கத்தை ஒரு மனுஷன் தன்கிட்ட பேசுறாருன்னொடனே அவருக்கு அவ்வளவு ஆச்சரியம், ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த சொன்ன தெய்வம், இதை அறிந்த தெய்வம், நீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அதை ஆண்டவர் மாத்துவாரு. ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும்னு நினைக்கிறார். இவர் கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு போயிருச்சு. ஆனா ஆண்டவர் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு. இவ்வளோ நாள் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இதை. ஆனா இது எனக்கு இப்ப இப்படி ஒரு ப்ராஃபஸியா, ஒரு ப்ராமிஸா வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு. ஏன்னா அவருடைய எவ்வளோ பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கேன். இட்ஸ் எ வெரி குட் டீச்சர், வெரி குட் ப்ராஃபட். ஒரு தீர்க்க தரிசனத்துடைய அருமையும் தெரியும், ஒரு டீச்சிங்குடைய வேல்யூம் அவருக்கு தெரியும். அப்ப அவருக்கு அந்த நேரத்துல அந்த வார்த்தையை கொடுத்தாரேன்னு எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது. அந்த இருதயத்துக்கு ஏற்ற, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, அந்த சோர்வுக்கு ஏற்ற, அந்த நெருக்கத்துக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரேன்னு அப்பதான் ஊழியத்தை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சேன். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஊழியத்தை அதிகமா நேசிக்க வைக்கிறது. இப்ப நான் இந்த சினிமால இருந்திருந்தேன்னா பணம் வந்திருக்கும், புகழ் வந்திருக்கும், மனிதாபிமானமா இருந்திருப்பேன், ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்திருப்பேன், ஒரு ஹியூமனிட்டி இருந்திருக்கும். பட் கிறிஸ்டியானிட்டி வராது. நிறைய பேர் அங்கதான் புரிஞ்சுக்கிடணும். ஹியூமனிட்டிக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை என்ஜிஓஸ் பண்ணுவாங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. ரோட்டரி கிளப் இருக்குது, லயன்ஸ் கிளப் இருக்குது, என்ஜிஓஸ் இருக்கிறாங்க. அவங்க பண்ணுவாங்க அந்த சோஷியல் சர்வீஸை. அதை நம்ம பண்ணிட்டு நான் ஊழியம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அது இல்லை ஊழியம். உள்ளார்ந்த மனுஷனுக்கு ஈகை செய்யணும். உள்ளார்ந்த மனுஷன், உடைந்து போன உள்ளங்களுக்கு, வியாதிக்கு வியாதிக்காக, சுகவீனத்துக்காக ஜெபிக்கிறது பெருசு இல்லை. அது நிமித்தம் அவங்க உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருப்பாங்க. அந்த கண்டினியூஸா அவங்க செலவு பண்ண வேண்டி வந்திருக்கும். அந்த அந்த செலவை அவங்க மீட் பண்ண முடியாது. அதுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்றவங்க கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் எய்டு கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை போய் நாம் பண்ணக்கூடாது. இல்லை, அது இல்லை. கிரியையுள்ள விசுவாசம், கிரியையுள்ள அன்பு அப்படின்னு சொல்லி, கிரியையுள்ள அன்புன்னு சொல்லி நான் போய் கொடுக்கறது அது இல்லை. மோர் தென் தட், அதுக்கு மேலாக அங்க இயேசு போனா என்ன செய்வாரோ, என்ன பேசுவாரோ அதை பேசணும். அதுதான் ஊழியம். மினிஸ்ட்ரின்றது அதுதான். உள்ளார்ந்த மனுஷனுக்கு என்ன செய்யறீங்க? உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு, உங்க கூட படிச்சவங்களுக்கு, உங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, அவங்க உள்ளார்ந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் நீங்க என்ன வார்த்தை பேசியிருக்கிறீங்க, என்ன வார்த்தை பேசுறீங்க, அதுதான் முக்கியம். அது அது சாதாரண காரியம் கிடையாது, சாதாரண காரியம் கிடையாது. ஓய்வு நாள் தோறும் ஆற்றங்கரையில அவங்க பெண்கள் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் பவுல் போய் பேசும்போது தான் லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அன்னைக்கு தான் லீதியாள் ரட்சிக்கப்படுறாங்க. அநேக நாள் குறி சொல்ற ஒரு ஆவி இருந்தது. அந்த குறி சொல்ற ஆவி என்னவது நல்லா மேன்மையா சொல்லுது, இவங்க தேவனுடைய மனுஷர்கள் அப்படின்னு பவுலை பார்த்து. இவன் தேவனுடைய மனுஷன் என்று மேன்மையா பேசுது. ஆனா குறி சொல்ற ஆவி அது அநேக நாள் குறி சொல்லிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் பவுல் மூலமா அந்த ஆவியிலிருந்து அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தார். அந்த பெண்ணுக்கு, அந்த சிறைச்சாலை தலைவனை ஆண்டவர் பார்த்தாரு. அவன் ரொட்டீன் லைஃப் தான் அவனுக்கு. அவன் நல்ல ஒரு நேர்மையானவன். அவன் எப்படி நேர்மையானவன்னா, பூமி அதிர்ச்சி உண்டாகுது, சிறைச்சாலை கதவுகள்லாம் திறந்துருச்சு, இருட்டாயிருச்சு, எல்லா கதவும் திறந்துருச்சு, சங்கிலிகள்லாம் அருந்து உழுத சத்தத்தை கேட்குறான். இந்நேரம் பவுல் ஓடி இருப்பாரு அப்படின்னு நினைச்சு, ஏன்னா அடுத்த நாள் விடிஞ்சா ராஜா கூப்பிட்டு என்ன பண்ணுவான், உன் வசத்துல தானே, உன் பொறுப்புல தானே நான் கொடுத்தேன், நீ விட்டுட்டேன்னு சொல்லி இவனை கொலை பண்ணிடுவான். அதுக்கு நானே கொலை பண்ணிக்கலான்ற போது எவ்வளவு நேர்மையா இருக்கான் பாருங்க அவன். அப்பதான் அவன் ரசிக்கப்படுறான், அவன் குடும்பமே ரசிக்கப்படுது.
அப்ப அதுக்கு பவுல் காரணமா இருக்காரு அங்க. அப்படி போல நமக்கு நம்மளோட ஒரு சூழ்நிலையில வச்சிருப்பாரு. அந்த சூழ்நிலையில நம்ம பார்த்தோன்னா, இந்த 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 சூழ்நிலையில நான் கர்த்தரை குறித்து சொல்றேனா, நீங்க அந்த ஏசாயா, எரேமியா அவங்களோட இந்த தீர்க்கதரிசிகளுடைய இதெல்லாம் உன்னிப்பா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க. நுகத்தடிகளை சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஒரு எரேமியா பார்த்தீங்கன்னா, உளையான சேற்றுல, தண்ணீர் இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள எப்படி பாருங்க, அது எப்படி அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள தூக்கி போட்டாங்க. நம்மளா தான் நினைப்போம், நான் எவ்வளோ பெரிய ப்ராஃபட். நீங்க தானே என்னை செலக்ட் பண்ணீங்க. தேசங்களுக்கு, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கற்பத்திலே என்னை தெரிந்துக்கிட்டீங்களே, என்னை போய் இப்படி தூக்கி போட்டீங்களேன்னு இருப்போம். ஆனா அங்க எரேமியா வந்து அதை 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 சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மிகையா ஆண்டவர் என்ன சொன்னார் அதுதான் சொல்லுவேன் நின்ன தீவிரமான ஒரு தீர்க்கதரிசி, தரிசனம் பார்க்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஞான திருஷ்டி உள்ள ஒரு தீர்க்கதரிசி. அவர் எதிர்த்து நிற்கிறான் ராஜா. ஏளனமா பேசுறான். எப்பயுமே எனக்கு அகைன்ஸ்டா தான் அவன் சொல்லுவான். ஒரு நாள் கூட எனக்கு வந்து ஃபேவர் அவன் சொன்னதில்லைன்றார் ராஜா. கர்த்தர் சொன்னதான் சொல்லுவேன் நிற்கிறவர். அப்படிப்பட்ட வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி மிகையா. அவர் கஷ்டத்தின் பாதையில போறார். இடுக்கத்தின் அப்பத்தை கொடுங்க அவனுக்குன்றார். எரேமியாவுக்கு இது இடுக்கத்தின் அப்பத்தை கொடுங்க, சங்கிலியில கட்டி வைங்கன்றாங்க. இது சாதாரண காரியம் கிடையாது. இது மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும். நான் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்காக அநேக வருடங்களாக ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நேர் எதிராக தான் போறார். இயேசுவுக்கு எவ்வளவு எதிராக போகணுமோ அவ்வளவு எதிராக போறார். நானும் என் ஜெபத்தை அது அவ்வளவு அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறேன் நான். ஏன் ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்தக்கூடாதா? ஒரு செகண்ட் ஆண்டவருக்கு ஒரு 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 கண்ணிமைக்கு நேரம் போதும் அந்த மனுஷனை தொடுறதுக்கு. அந்த மனுஷன் எம்மாத்திரம். ஆனா உலக ரீதியாக எவ்வளவு வசதியா இருக்கணும் வசதியா போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் பலவீனமாயிட்டாங்க. தன் வயசை விட அதிகமான வயசு, 80 வயசு இருக்கிறவர் 100 வயசு இருந்தா எப்படி தளர்ச்சி உண்டாகுமோ அந்த தளர்ச்சி உண்டாயிருச்சு. ஆனா இவர் இன்னும் திடமா இருக்கிறாரு. இன்னும் மெமரி பவர் அவ்வளவு நல்லா இருக்குது. அப்ப இதை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு, ஆண்டவரே இது என்ன, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? அவ்வளவு திறமைகளையும் தாளந்துகளையும் ஞானத்தையும் அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த பாத்திரம் ரட்சிக்கப்பட்டு வந்தா உலகத்தை அசைக்கலாம். ஆனா அது அது ஆண்டவர் ஆண்டவர் கையில தான் இருக்கு அந்த ரட்சிப்பு. சரி, ஆண்டவர் கையில தான் ரட்சிப்பு இருக்கு, எனக்கு என்ன என்னால முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால விட முடியல. அந்த தவிப்பு இருந்துகிட்டே இருக்குது. தினமும் அந்த ஆத்மாக்காக போராடி ஜெபிக்க வைக்கிறார். அவர் தான் ஜெபிக்க வைக்கிறார். நல்லா தெரியுது. ஏன்னா இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்றது நம்மளுடைய தேவைகளுக்காக மாத்திரமல்ல, மற்ற மனுஷனுடைய ரட்சிப்புக்காக. கர்த்தருக்கு புரோஜனப்படணும். அந்த மனுஷன் கர்த்தருக்கு புரோஜனப்படணும். முதல்ல நான் புரோஜனப்பட்டாதானே மற்றவங்க புரோஜனத்தை நான் யோசிக்க முடியும். அதான் கிறிஸ்டியானிட்டி. ஹியூமனிட்டிக்கும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வித்தியாசம் அதுதான். இயேசுவின் அன்பு வெளிப்படணும். அவர் இயேசுவின் அன்பா அந்த மனுஷன் உணரணும். அந்த இன்டர்ன் அவர் மூலமாக இயேசுவின் அன்பு இந்த உலகத்துக்கு வரணும். அந்த இயேசுவின் நற்கந்தம், அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த அன்பின் வாசனை இந்த உலகம் முழுவதும் போகணும். அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி நினைக்கிறாங்க, இது நம்ம பைபிள் இவ்வளவு ஆழமா தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு. ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போதுதான் இதோடைய மேன்மை தெரியும். இதோடைய வேல்யூ அப்பதான் தெரியும். இப்போ உங்க வீட்டில் எவ்வளவு மெடிசன் இருக்குது, ஏதோ மெடிசன் இருக்கும், என்னைக்கோ யூஸ் பண்ணதெல்லாம். அதை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. உங்கள் டூத் பேஸ்ட் எடுக்கிற மாதிரி, டெய்லி டூத் பேஸ்ட் எடுக்கிற மாதிரி, சோப் எடுக்கிற மாதிரி அதை நீங்கள் என்ன டெய்லி எடுக்க போகிறீங்க? இல்லை. ஆனால் என்னைக்கு முடியலையோ, என்னைக்கு தலைவலி வருதோ, என்னைக்கு வயிற்று வலி வருதோ, என்னைக்கு காலில் அடிபடுதோ, அப்போ என்ன பண்ணுவோம்? தேடுவோம்.
அந்த மருந்து இருந்துச்சே, இந்த மாத்திரை இருந்ததேன். அது மாதிரி தான் இந்த வசனங்கள் எல்லாம். இதெல்லாம் மெடிசன். அந்த கஷ்டப்படும் போது தான் இதோடைய வேல்யூ தெரியும். பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும், ரெயின் அண்ட் ஸ்னோ, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, வானத்திலிருந்துனா ஹெவன், பரலோகத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஏன்னா ஒருத்தன் விதைச்சாதான் அது முளைச்சு இன்னொருத்தன் புசிக்க முடியும், எல்லாரும் புசிக்க முடியும். அப்ப அது ரெண்டையுமே செய்கிறது யாரு? நான் தான்றாரு. அது எப்படியோ, அதாவது மழையும் பனி எதுக்கு பெய்யுதுன்னா அது பூமியை நினைச்சு அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குது. அடுத்தடுத்தடுத்து அந்த விதைகள் உண்டாகுது, புசிக்கிறோம், நடக்குது ஒரு ப்ராசஸ். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கின்றார். வித்தவுட் அக்கம்ப்ளிஷிங் இருக்குது இங்கிலீஷ் வேர்டு. அது அது நான் நான் என்ன நோக்கத்தோடு நான் சொன்னனோ அதை நான் நிறைவேற்றுவேன்றார். இப்ப அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தா போதும். அதனாலதான் 100க்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். நீங்க ஆரம்ப காலத்துல அந்நிய பாஷை பேசுவீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்த உடனே. அப்புறம் நாள் ஆக ஆக, மாதம் ஆக ஆக என்ன ஆகும்னா, அந்த அந்நிய பாஷைக்கான வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபையை தருவாரு. அது இன்னும் வளர வளர தீர்க்க தரிசனம் சொல்லுகிறா வருவோம். அது அதனால அந்நிய பாஷை பேசி அதுக்கான விளக்கத்தை சொல்லுவோம். இல்லைன்னா அந்நிய பாஷை பேசும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் வளர வர என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களை ப்ராஃபிட் ஆக்குவார். எப்படின்னா, நீங்க சொல்றது அப்படியே நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நடக்கும். உங்க பர்சனல் ப்ரேயர்ல அது முதல்ல தெரியும். ஒரு விஷயத்தை ஜெபிப்பீங்க. ஒரு 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 பொருள் உங்க வீட்டில் ரிப்பேரா இருக்கும். அது நம்மளுக்கு அது கொண்டு போனால், அது ரிப்பேருக்கு கொண்டு போனால், ரிப்பேருக்கு நிறைய காசு வாங்கணும், இல்லைன்னா இது அவ்வளோதாங்க, வேற ஏதாங்க வாங்கணும்னு சொல்லுவானோ, ஒரு பெரிய செலவு வந்துருமோன்னு நினச்சிட்டு, ஆண்டவரே இது செலவு வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா அதே மாதிரி நடக்கும். அதே மாதிரி நடக்கும். அதில் செலவு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலைக்காக ஒருத்தர் வராரு, ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யறதுக்காக உங்கள் வீட்டில். நல்ல மனுஷனாக இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா சில பேர் மேம்போக்காக வேலை பார்த்து போயிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு ஏன்டா அவனை வச்சு செஞ்சோம்னு இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நல்ல ஒரு திறமையான ஆளாக இருக்கணும், எஃபிஷியன்ட் பர்சனாக இருக்கணும், நல்லா செய்கிறவனாக இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே நல்ல கேரக்டர் உள்ளவனாக இருக்கணும், நல்லா முழுமையாக செஞ்சு கொடுத்துட்டு போகிறவனாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா அப்படியே நடக்கும். இதே இது மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நடக்கும். ஒரு முறை ஒரு பெரிய வியாதி, கேன்சர். ஒரு சிஸ்டருக்கு கேன்சரு. அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு. அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அதாவது அன்றாட சம்பாதிக்கிறது தான் அவங்களுக்கு, டெய்லி வேஜஸ். பிள்ளைகள் வேற இருக்குது, கஷ்டப்படுறாங்க. இதில் அவங்களுக்கு அந்த கேன்சர்னோட ரொம்ப சோர்ந்துட்டாங்க. ஸோ ஜெபிச்சுட்டு அதை ஆப்ரேஷனுக்கு போகணும். நான் அவங்களுக்கு அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படணும், பொருளாதார தேவைகள்லாம் சந்திக்கப்படணும், நல்ல டாக்டர் அமையணும், நல்ல சூழ்நிலை அமையணும், இவங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சி எதுவும் நடக்கக்கூடாது, அந்த ஆப்ரேஷன் செய்யறதுக்கான செலவெல்லாம் ஆண்டவர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கலாம்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நல்ல சுகம் வேணும், இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும், இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்றார். அப்ப நான் அதே மாதிரி ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜெபம் பண்றேன். நான் நினைக்கிறேன் பை ஃபெய்த் நாம ப்ரே பண்ணணும் போலன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது எனக்கு தெளிவா தெரியுது, இவங்க மேல வல்லமை இப்பொழுது இறங்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்றாரு.
இப்பொழுதே நம்முடைய வல்லமை உங்க மேல இறங்கட்டும் ஐயா, இப்பொழுதே சுகப்படுத்துங்க, எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றேன். நிறைய பேர் என்னன்னா அதுல திறமையை காட்ட நினைப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எமோஷன்ஸை காமிக்க நினைப்பாங்க. வியாதியின் வேரை அடியோடு அறுத்து போடுகிறேன், வெட்டுகிறேன் அப்படி சொல்லி ஜெபிக்க நினைப்பாங்க. அப்படி இல்லை. ப்ராஃபஸி வரும்போது ஆண்டவர் பேசுறத அப்படியே சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்குள்ள எப்படி உணர்த்துறாரோ அதை அப்படியே சொல்லணும். ஆனா ஆண்டவருடைய அன்பை அவரே வெளிப்படுத்துவார் அவங்களுக்கு. நம்ம ஆண்டவரை அறிமுகப்படுத்த தேவையில்லை, ஆண்டவரே அவங்களுக்குள்ள அறிமுகமாவார். ஆண்டவர் சொல்றது அப்படியே நான் சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே எடுத்து போடும் ஐயா, இப்பொழுதே எடுத்து போடும், முற்றிலுமாக வியாதி எடுத்து போடும். நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், எதையும் செய்ய வல்ல தேவன், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் ஐயா. இயேசுவே இப்பொழுதே எடுத்து போடும் ஐயா. இந்த பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறீர், எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தும் அப்பான்னு சொல்லி ஜெபிச்சிட்டேன். போயிட்டாங்க. போயிட்டு ஒரு ஒரு 3-4 நாள் கழிச்சு வராங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க. காலிங் பெல் அடிச்சு கதவை திறந்தா அவங்க கண்ணீரோட சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. என்னன்னா மீண்டுமாக அவங்கள டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணா எதுவுமே இல்லை. அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆண்டவர் மேலானவர், மேலான தெய்வம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு செய்வார். இந்த காரியத்தில் என்ன நடக்குமோ, எப்படி நடக்கும்னு நினைப்போம். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதான் சொல்றார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் எப்படி இருக்கும்னா, வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்குன்றார். வாட் ஐ டிசைர்ன்றார். அண்ட் வித்தவுட் சக்சீடிங் இன் த மேட்டர் ஃபார் விச் ஐ சென்ட் இட்ன்றார். அது வெறுமையா திரும்பாதுன்றார். 2 கொரிந்தியர் 9:10 அதான் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். இங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து மழையும் மாறினாரு, ரெயின் அண்ட் ஸ்னோ தான் அதை செய்துனாரு. இங்க வந்து சொல்றாரு பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அதெல்லாம் செய்யறது யாரு? நான் தான். அந்த மழையும் மாறி அனுப்புறது யாரு? நான் தான்றாரு. உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ரிசோர்சஸ், விதை. நமக்கு விதைனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், எனக்கு என்ன கொடுத்துருக்கார், உன் கைக்கு நேரிட்டதை செய்யும் தான் எனக்கு சொல்வார் ஒவ்வொரு தடையும். ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன், எனக்கு ஏதோ நான் பெருசா ஊழியத்தில் ஏதோ நான் செய்ய போறேன், எனக்கு ஏதோ நீ கொண்டு போய் செய்ய போறாரு, எனக்கு அதுக்கெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ண போறாருன்னு நினைச்சேன். 2002 ஜூன் 15 ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அதுல இருந்து நான் தொடர்ந்து என்னைய வந்து வேற மாதிரி யூஸ் பண்ண போறார் போல, முற்றிலுமாக ஒரு புதிய பாதைகளை என்னை நடத்த போறாருன்னு நினைச்சேன். ஆனால் வருஷங்கள் ஆக ஆக எதெல்லாம் என்னை சின்ன வயசுல இருந்து என்னை எக்யூப் பண்ணாரோ எதுவுமே வேஸ்ட் இல்லை, எதுவுமே வேஸ்ட் இல்லை. ரைட்டர்ஸ் மத்தியில் ஒரு ரைட்டரை உட்கார வைக்கிறாரு, கேமராமேன் டைரக்டர் உட்கார இடத்துல ஒரு ஒரு சினிமா தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியனை உட்கார வைக்கிறார், ஒரு சுவிசேஷன் உட்கார இடத்துல ஒரு இவாஞ்சலிஸ்டா உட்கார வைக்கிறார், ப்ராஃபட்ஸை மீட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபட்டா மீட் பண்ண வைக்கிறார். அவங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நான் மீண்டும் சொல்றேன், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல நான். அப்ப அங்க கொண்டு போய் நிப்பாட்டணுமோ அங்க கொண்டு நிப்பாட்டுறாரு. ஆர்டிஸ்டுகள் மத்தியில் ஆர்டிஸ்டா நிப்பாட்டுறாரு. எதுவுமே வேஸ்ட் கிடையாது, நத்திங் இஸ் வேஸ்ட், எதுவுமே. ஆனா அதெல்லாம் எனக்கு ஆடட் பாயிண்டா நிற்கிது. அந்த இடத்துக்குள்ள யாரும் போக முடியாது. அவங்க என்ன, இவன உலக மனுஷன் தானே நினைக்கலாம் நம்ம. உலக மனுஷன் தானே இவன், ரட்சிக்கப்பட்ட என்ன ரட்சிக்கப்படல எனக்கு என்ன. ஆனா ஆண்டவருக்கு அந்த ஆத்மா முக்கியம். அவருடைய கண்கள் எப்போதும் பூமியின் மீது உலாவிக் கொண்டு இருக்கிறது. சிலுவையில தொங்கும் போது கூட தாகமா இருக்கிறேன் என்றார். என்ன தாகம்? ஆத்துமாக்களை குறித்து. எருசலேமை பார்த்து அழுகிறாரு. சோதோம் குமாரவை நினைச்சு வருத்தப்படுறாரு. கப்பூர்ணமுவை பார்த்து என்ன பண்றாரு, அதான் நினைச்சு பார்க்கிறாரு ஒவ்வொன்றையும். ஒருவனு கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல.
எப்படி சமுத்திரமானது ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதோ அப்படி போல பூமி முழுவதும் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பணும். என்னை பற்றி அறிகிற அறிவினால் நிரம்பணும்ன்றார். உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. அதுக்கு மேல நீங்க ஆசீர்வாதமாக மாறணும். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும். எனக்கு என்ன செய்வார் கர்த்தர், எனக்கு என்ன செய்வார், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சேச்சுரேட் ஆயிரும். சேச்சுரேட் ஆயிரும். லைஃப் வந்து சேச்சுரேட் ஆயிரும். அதுதான் பேதுருக்கு பண்ணி காமிச்சாரு. நீ மீன் பிடிக்கிறையே, இதோடைய எண்ட் என்ன தெரியுமா? இதுதான் காமிச்சாரு. மீன் அள்ளி குமிச்சாரு. ஒரு படகுல 2 படகுகள் நிரம்புறது அளவுக்கு மீன்கள் அள்ளி குமிச்சு, இதுதானே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்டார். இதுக்கா நீ இவ்வளவு போராடி கிடக்கிறேன்னார். அதான் நம்ம லைஃப். சில வருஷங்களாக முடிவை குறித்து யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு மனுஷனுடைய முடிவையும் பார்க்க வைக்கிறார் என்னைய. நான் பேப்பரில், நியூஸ் பேப்பரில் நான் டெய்லி பார்க்கறது, முக்கியமாக நான் பார்க்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒபிச்சுவரி தான். எப்போ பிறந்தாங்க, எப்போ இறந்தாங்க. ஆனால் ஒரு நாள் என்னுடைய முடிவு தான். அதுக்குள்ளே நான் என்ன செய்யணும்? இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட நீ போராடி ஜெபிக்கிறது, என்னை யூஸ் பண்ணுங்கப்பா, என்னை யூஸ் பண்ணுங்க. இரவு பகலாக நமக்காக நான் ஓடணும் ஐயா. இரவு பகலாக நான் ஓடணும். இந்த சென்னை பட்டணம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கொண்டு போங்கப்பா. எவ்வளவு சபைகள் இருக்குது, சபைகளுக்கு வெளியே எவ்வளவு புறஜாதிகள் இருக்காங்க, எவ்வளவு ராஜாக்கள் இருக்காங்க. என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயான் தான். என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நம்ம இப்படியே இருந்துட்டு போயிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவருக்காக நான் என்ன பிரயோஜனப்படுறேன்? என்னை ஒரு நோக்கத்தோட உருவாக்கி இருக்கிறார். அதைத்தான் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. என்னை குறித்த தரிசனம் அது. அவர் வச்சிருக்கிற தரிசனம், அதை வெளிப்படுத்துறார். அதை சொப்பனமா வெளிப்படுத்துறார். அது வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். நான் எதுக்காக உன்னை உண்டாக்கினேன், வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் த ப்ராமிசஸ் அப்படின்றதுல அதை எதுக்கு கொடுத்தாரு, எனக்கு என்ன பர்பஸ், நான் புரோஜனப்படணும். நான் விரும்பின புரோஜனப்படாம இருந்து என் தேவை சந்தி, என் தேவையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் புரோஜனப்பட வேண்டாம். ஒரு 3 கத்தி இருக்குது வீட்டில். சின்ன கத்தி வச்சிருக்கேன் காய்கறி நறுக்கிறதுக்குன்னு. 2 கத்தி யூஸ் பண்றீங்க, ஒரு கத்தி யூஸ் பண்ணாம போட்டீங்கன்னா அது எதுக்கு அப்புறம் அந்த கத்தி, அந்த நைஃப் எதுக்காக? அந்த 2 Corinthians 9:10க்கு அதுக்கு விளக்கம் வந்து பாருங்க. 6லேருந்து 9 படிச்சுன்னா அது தெரியும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். இருக்கிறதுலே பெரிய இது என்ன, அது ரட்சிப்புகளை நடத்துறதுதான் அந்த ஜனங்களை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விடுவிக்கும்படி, உன்னை சுகப்படுத்தும்படி, உன் வியாதியை சுகப்படுத்துகிறவர். எப்பேற்பட்ட வியாதியும் சுகப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. உன் கஷ்டத்திலிருந்து, உன் போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதுதான் நற்செய்தி, இதுதான் குட் நியூஸ், இதுதான் கிளாட் டைடிங்ஸ்ன்றது. இதை சொல்ல முடியாத நம்மளால? அதுக்கான சூழ்நிலை அவர் உண்டாக்கி கொடுப்பார். பவுலுக்கு தெரியுமா அன்னைக்கு வந்து லீதியால் ரட்சிக்கப்பட போறாங்கன்னு? தெரியாது. பவுலுக்கு தெரியுமா அன்னைக்கு ஒரு குறி சொல்ற ஆவி, எப்பயும் குறி சொல்ற ஆவி, தினமும் குறி சொல்ற ஆவி தான். இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு, அந்த சின்ன பிள்ளைக்கு விடுதலை உண்டாக போகுதுன்னு பவுலுக்கு தெரியுமா? சிறைச்சாலைக்காரர் வீட்டுல எல்லாரும் ரட்சிக்கப்பட போறாங்க இன்னைக்குன்னு தெரியுமா? பவுலுக்கு தெரியாது. என்னை தருகிறேன், என்ன நான் தருகிறேன், என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொன்னா போதும். நம்ம என்னைய ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, எனக்கு அதை செய்யுங்க, எதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னா அதான் சொல்றாரு. நான் உன்னை வந்து ஒரு நோக்கத்தோட உருவாக்கி இருக்கிறேன். ஒரு மாம்பழத்தை ஒரு நோக்கத்தோட உருவாக்கி இருக்கிறேன். ஒரு கொய்யாக்காவை ஒரு நோக்கத்தோட உண்டாக்கி வச்சிருக்கிறேன். 4 பேருக்கு அது புரோஜனப்படுது. நீ புரோஜனப்பட வேண்டாமான்னு கேட்கிறாரு.
எபேசியர் 2:10 பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இஸ் ஒர்க்மேன்ஷிப். அழகா இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, கிரியேட்டட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், ஹிஸ் ஓன் மாஸ்டர் ஒர்க் இருக்கு இன்னொரு பைபிள்ல. மாஸ்டர் பீஸ். நம்ம நிறைய பேர் மியூசிக் அந்த இதெல்லாம் வாசிப்பாங்க பீசஸ். அதில் மாஸ்டர் பீஸ்னு ஒன்று இருக்கும். இதான் அவங்க மாஸ்டர் பீஸ்னுவாங்க. அதே மாதிரி கதை எழுதுறவங்க ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று இருக்கும். ஆர்டிஸ்டுகளுக்கு ஒரு பெயிண்டிங் இருக்கும், அது மாஸ்டர் பீஸ்னுவாங்க. அது மாதிரி நம்ம மாஸ்டர் பீஸ், ஜீசஸுடைய மாஸ்டர் பீஸ். நம்ம அப்படி இருக்கணும்ன்றார். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ப்ரீ அரேஞ்ச்டு, மேட் ரெடி. அதை செய்தால் நம்ம பெஸ்டா இருக்கலாம். அந்த காரியத்தை அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதை நம்ம செஞ்சும் போது தான் நம்ம பெஸ்டா இருக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்யறது தான் பெஸ்ட் நினைக்கிறோம். இல்ல, நான் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? யோபு புஸ்தகத்துல பாக்குறோம், அவன் நண்பர்கள், யோபுடைய நண்பர்கள்லாம் நிறைய காரியங்களை அவங்க சரியா சொல்லல, ஆனா சில காரியங்களை கரெக்டா சொல்றாங்க. ஆண்டவரை பத்தி சொல்லும் போது அவன் கரெக்டா தான் சொல்லிட்டு வரான். சில காரியங்களை நிதானிக்கிறாங்க, சில காரியங்களை நிதானிக்க முடியாம இருக்கிறாங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்க அப்படி இருப்பாங்கன்றத அதை காமிக்கிறாரு. அது ஒரு மிரர். அப்போ அதுல சொல்றாங்க யோபுவை பார்த்து, நீ நல்லவனா இருந்து யாருக்கு பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனம்? யூ ஆர் குட், வாட்ஸ் த யூஸ்? காட்டுக்குள்ள இருக்கிற புஷ்பத்தை போலதான், யாருக்கு பிரயோஜனப்படாது. அது யாருக்கோ வாசம் கொடுத்துட்டு யாருக்கும் பிரயோஜனம் அப்படி மடிஞ்சு போயிடும். அது மாதிரி நம்ம இருக்கணும். சங்கீதம் 23:4 பார்க்குறான், நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடி என்னை தேற்றும். எதுக்காக அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறேன்? என்னோட நான் இருக்கிறேன், என்னோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன். எதுக்கு நம்ம கூட நடந்து வராரு? ஏனோக்கோடு நோவோடு சஞ்சரித்தார், மோசையோடு முகமுகமா பேசினார், சின்ன சாமுவேல் 5 வயசு சாமுவேலோட பேசினார். எதுக்கு? அவங்கெல்லாம் ஊழியம் பண்றாங்க, ஊழியம் பண்ணிட்டு போயிட்டோம். மோசே, சாமுவேல், எரேமியா, எசேக்கியேல் எல்லாம் அவங்கெல்லாம் ப்ராஃபட்ஸ், ஆண்டவர் யூஸ் பண்ணாரு. எனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் ஊழிய அழைப்பில் எனக்கு இல்லை. இது கடைசி காலம். கடைசி காலம். பிந்தினோர் முந்தினோர் அவர்கள், முந்தினோர் பிந்தினோர் அவர்கள். இது பார்த்தீங்கன்னா நிறைய நூதன உபதேசங்கள் கிளம்பிடுச்சு. நூதன உபதேசங்கள், புதிதான சுவிசேஷம், இதுவரை சொல்லப்படாத சுவிசேஷம் சொல்லப்படுது. அதில் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க, கள்ள போதனைகள் எழும்பி இருக்குது, வேதத்தில் இல்லாத போதனைகள், வேதத்துக்கு புறம்பான போதனைகள். அது எங்கேயோ நடக்குது. அப்படித்தானே? கொரோனா எங்கேயோ ஆரம்பிச்சிச்சு, எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சோம். அந்த கொரோனா ஒரு விஸ்வரூபம் எடுத்து வந்துச்சு பாருங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்ச போதான் தெரிஞ்சது அந்த கொரோனா என்னையும் பாதிக்குமா. இன்னைக்கு பாருங்க, கொரோனா விட்டு வெளியே வந்து அநேகம் பேரை காணும். அதுக்கு தான் சுனாமி. கலிபோர்னியால அமெரிக்கானாங்க ஒரு தீ பிடிச்சி ஒரு கலக்கிருச்சு, கலக்கத்தை உண்டாக்கிருச்சு. பெரிய பெரிய மில்லியனர் இடங்கள பில்லியனர்ல ஓடி போனான். யாராலும் முடியலையே. அவ்வளவு பெரிய பணக்கார நாடு என்ன பண்ண முடிஞ்சது? அப்பப்ப அதெல்லாம் காமிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் உன்னை பட்சிக்காம இருக்குதே, இன்னும் வச்சிருக்கிறேனே உன்னை, எதுக்காக? தானியேல் 4:27 நேபுகாத்து நேச்சாரை பார்த்து சொல்றாரு. தானியேல், நேபுகாத்து நேச்சார் சுயமா நடந்துட்டான். சுயநலமா, முழுக்க சுயநலமா. அவருக்கு யாரை பிடிக்குமோ உயர்த்துவார், யாரை பிடிக்கலையோ தூக்கி போடுவார்.
அவர் அவர் நான் தான் எல்லாமே, நான் தான் மேட்டிமையா இருந்தார், சுயநலமா இருந்தார். அப்ப சொல்றாரு, அவரை பார்த்து தானியேல் பேசுறாரு, ஆகையால் ராஜாவே, ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். உனக்கு நீ லைஃப் இருக்கும், உன் டெத்து வராது, நீ லைஃப் இருக்கலாம். என்னன்னா, நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவர்களுக்கு இறங்கி, ஷோயிங் mercy டு த புவர், கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நீ உதவி செய். அப்ப உன் அக்கிரமங்களை உன்னை விட்டு ஆண்டவர் எடுத்து போடுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், நீ நீடி ஆயுஷ் நாட்களோடு இருக்கலாம்ன்ற. இதுதான் ரூட். கர்த்தருடைய நான் எப்படி சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு சில வருஷங்களுக்கு முன்பு அதை சொன்னேன் நான். அப்ப அவங்க எதிர்க்கட்சியில் இருந்தாங்க, ஆட்சியில் இல்லை. நீங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, இந்த வசனத்தை சொன்ன ஏழைகளுக்கு உதவி செய்தால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு. ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வரல, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. கோடி கோடியா பணம், ஆனா கொடுக்கறதுக்கான மனசு இல்லை. ஏன்னா கிரைஸ்ட் லவ் இருந்தாதான் அது வரும். ஒரு கடின இருதயமா இருக்கிறான் ஒருத்தன், அவனுக்குள்ள இயேசுவின் அன்பு இல்லைன்னு அர்த்தம். வாக்குத்தத்தங்களை நிறைவேறணும், இதான் சொல்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும். அது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. அதை ஆபிரகாமுக்கு சொல்றாரு பாருங்க, ஜெனிசிஸ் 12:2க்கு, ஆதியாகமம் 12 வசனத்துல சொல்றாரு, இந்த தேசத்தை விட்டு இந்த இனத்தை விட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு வான்னு சொல்லும்போது, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்றாரு, நான் ஒன்று பெருகச் செய்வேன்றாரு. அப்ப அது இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்குது. God promised to bless Abraham and make him great. உன் ஆசீர்வாதத்தை நான் உன்னை பெருசாக்குவேன், உயர்த்துவேன்றாரு. பட் God had one condition. ஒரு கண்டிஷன் என்னன்னா, Abraham had to do what God wanted him to do. கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை ஆபிரகாம் செய்யணும். This means leaving his home and friends and traveling to a new land where God promised to build a great nation from Abraham's family. அந்த இடத்தை விட்டு போனா தான் ஆண்டவர் செய்யற காரியத்தை செய்ய முடியும். இங்க கம்ஃபர்ட்டா இருக்கிறாரு, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காரு. இதை விட்டு வெளியே வா, இது வெளியே வந்தாதான் நான் அதை செய்ய முடியும், நான் என்ன செய்ய விரும்புறேன்ற செய்ய முடியும்ன்றா. அதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் obeyed, walking away from his home for God's promise of even greater blessings in the future. எதிர்காலத்தில் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு. நம்ம இருக்கிறதே நம்ம நல்லா இருக்கோம், இப்படி இருந்துக்கொண்டு இருந்தீங்கன்னா இது இன்னும் டிமினிஷ் ஆயிரும். காலங்கள் செல்ல செல்ல சரீர பலவீனம் வந்துடும். இன்னைக்கு ஒரு பலம் இருக்கும், அந்த பலத்தில் எல்லாமே செஞ்சிடலாம், நம்ம காரியத்தை நம்ம செஞ்சுக்குவோம், யாரும் நமக்கு தேவையில்லைன்னு. ஆனா ஒரு காலம் வரும், நமக்கு வில் பவர் தான் இருக்கும், நமக்கு பிசிக்கல் பவர் இருக்காது. ஆனா வில் பவர்ல செய்ய ஆரம்பிப்போம், அதுவும் இல்லாம போயிடும், எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். God may be trying to lead you to a place of greater service and usefulness for him. அவருக்கு உபயோகப்படும்படியாக கொண்டு செல்வார். Don't let the comfort and security of your present position make you miss out on greater opportunities God has for you. மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்காக வச்சிருக்கிறார் கர்த்தர். அதுக்குள்ள நம்ம போகணும்னா அதுக்குத்தான் இந்த ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்கிறாரு. நான் உன் கூட இருப்பேன். யோசுவா கூப்பிடும்போது சொல்றாரு இல்லையா, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, உன் கூட நான் இருப்பேன், நீ நீ எனக்காக பயன்படு. எவ்வளவு இதா கூப்பிடுறாரு பாருங்க. He is requesting us, கமாண்ட் பண்ணல, நீ வா நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. போனா போதும். இங்க அவருக்கு அவங்கெல்லாம் இருக்காங்களா ஆண்டவரே, அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, கோடி ஜனங்க இருக்காங்க. மோசையே கொண்டாடுனா திரும்ப கொண்டாட முடியும், எலியாவே கொண்டாடுனா திரும்ப கொண்டாட முடியும், சாமுவேலை திருப்பி கொண்டாட முடியுமா, தானியேலை திரும்ப கொண்டாட முடியும்.
அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அந்த பாக்கியம் உனக்கு தருவேன்றார். அதே தானியேலின் அபிஷேகத்தை நான் உனக்கு தருவேன். அதே தானியேலுக்குள்ள அந்த ஞானம், அறிவு, புத்தி 10 மடங்கு ஞானம், 10 மடங்கு புத்திசாலித்தனம், புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி 10 டைம்ஸ் ஹையர் than ஆல் த வைஸ் பீப்புள். எல்லார காட்டிலும் அவர் வந்து நம்ம மூலமா ஊழியம் செய்ய விரும்புறாருங்க. என்கிட்ட ஒரு காலத்துல வந்து எனக்கு நீ தேவைன்னு சொல்லும்போது எனக்கு புரியல. எனக்கு தான் அவர் தேவை. அவருக்கு எதுக்கு நான் தேவைன்னு நினைச்சேன். அது 2 வருஷம் கழிச்சு அப்புறம் ஐ டிபெண்ட் ஆன் யூன்னாரு பாருங்க. இன்னும் எனக்கு குழம்பி போயிட்டேன் நானு. நான் தான் அவரை சார்ந்திருக்கேன். அவர் என்னை சார்ந்திருக்கிறாரு. அப்ப சில காரியங்களை வந்து எனக்கு காமிச்சார். இவங்களெல்லாம் நான் நம்பி நான் இந்த காரியங்களை நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சுயநலமாயிட்டாங்க. மற்றவங்க பிரயோஜனப்படணும் அப்படின்னு தான் நான் கொடுத்தேன். ஆனா அவங்களே வச்சுக்கிட்டாங்க. என் சித்தத்தை செய்யல. நீ வந்தேன்னா நான் சொன்னதை நீ செய்வ. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு 1.25 கோடியில் 1.5 கோடி கொடுத்து ஒரு ஹை அண்ட் கார் வாங்கு, மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கு அப்படின்னு சொன்னாருன்னா, நீங்க ஒரு 10 லட்சம் கம்மி பண்ணி BMW ஆடியோ வாங்கக்கூடாது. எனக்கு ஸ்கோடாவே போதும், ஸ்கோடால சூப்பர்ப்னு ஒன்று இருக்குது, இதுவே போதும் அப்படின்னு நீங்க இல்லை. இன்னோவா ஹைபிரிட் இருக்குது, ஹை கிராஸ், இன்னோவா ஹை கிராஸ் இருக்கு. இன்னோவா ஹை கிராஸ் வாங்கிட்டு அது 40 லட்சத்துக்குள்ள முடிஞ்சிடும், 32 35 லட்சத்துக்குள்ள முடிஞ்சிடும். மீதி 1.25 லட்சத்தை 1.25 கோடியை நான் அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சுக்கிட்டு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டு உமக்கு அந்த காரியம் செய்கிறேன் இந்த காரியம் செய்கிறேன். நம்ம அவருக்கு வந்து பிளான் கொடுக்கக்கூடாது. அவர் பிளான் தருவார். டோட்டலா அவருக்கு உபயோக பண்றவங்களை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் இயேசுவின் அடிமையினர். நான் இயேசுவின் அடிமை. ஐம் ஸ்லேவ் டு ஜீசஸ் கிரைஸ்ட்னார். என்னன்னா அவர் என்ன சொல்றாரோ அதான் நான் செய்வேன். கலாத்தியர் 2:20 இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லிட்டாரு, இனி நானல்ல என்னில் இயேசு வாழ்கிறார்ன்ட்டார். பவுல் அவரை எதையும் செய்யறதில்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படியே உபயோக பண்ணார். ஆண்டவர் அவர் சித்தத்தை செய்ய நம்ம மூலமா செய்யணும்னு விரும்புறாரு. அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா போதும். அது இல்லாம நம்ம என்ன பண்றோம், என் தேவை, என் 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 தேவை, என் பிரச்சனை, என் நெருக்கம், என் 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 மை மை ப்ராப்ளம், மை சிச்சுவேஷன், என்னை இதை ஆசீர்வதிக்கலாம்ல அப்படின்ட்டு. முக்கியமா நீடி பீப்புளை அதான் சொல்றாரு. எரேமியா 22:16, நீதிமொழிகள் 29:14, நீதிமொழிகள் 31:8-9, யோபு 29:15-16, மத்தேயு 25:40, யாக்கோபு 1:27. இதை எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, ஏழை ஜனங்களுக்கு உதவி செய். ஏழை ஜனங்கள்னா வெறும் பணத்தினால மாத்திரம் அல்ல, அவங்க உள்ளுக்குள்ள புவரா இருக்கிறாங்க. கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில்லை, ரிச்சா இல்லை. அவங்க யார் புவர், என்னை பத்தி அறியாம இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய தெய்வம் நான் இருக்கிறேன்றதை அறியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு பினான்சியலா ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு உணவு இல்லையா உணவு கொடுக்கணும், உடை இல்லையா உடையை கொடுக்கணும், இருப்பிடம் இல்லையா இருப்பிடத்துக்கான வசதி செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பிசிக்கலா செய்யக்கூடிய காரியத்தை எல்லாரும் செய்வாங்க. அங்க கிரைஸ்ட் லவ் வராது. கிரைஸ்ட் லவ் வராது. அவனுக்கு கிரைஸ்ட கொடுக்கணும், ஜீசஸ் கிரைஸ்ட அவனுக்கு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. சரி, இயேசு பத்தி சொன்னோம்னா கிரியைக்கு உள்ள அன்பு அங்க வந்து இயேசுவின் அன்பு அங்க வெளிப்படணும். நம்ம செய்யற காரியத்துல அவன் இயேசுவின் அன்பு அவன் காணணும். நம்ம நம்ம கூட இருக்கிறத ஆண்டவர் காமிச்சுக்கிட்டே வருவாரு. விண்டிகேட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே வராரு. பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நவீஸ் பிரதர் இருக்கிறார்.
ஆன்லைனில் இருக்கிறாரு. அவர் தான் சாட்சி. நான் பரிசுத்தாவின் வரங்களை 3 நாள் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஆழமான காரியம் இது எப்படி ஒரு ஷார்ட் டைம்குள்ள நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டாக எடுத்தால் தான், அதிக நேரம் எடுத்தால் தான், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும். ஒரு ஷார்ட் டைம்குள்ள நம்ம சொன்னோம்னா எப்படி புரியும்? இப்படியெல்லாம் நான் மனசுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் நீ நடத்துன்றாரு. அவங்களும் பர்டிகுலராக கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல தான் அவங்க பர்டிகுலராக அதான் டீச் பண்ணணும்னு 3 சபையும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு 3 சர்ச்சு சேர்ந்து நடத்துனது அது. நான் இந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் முடிச்சிட்டேன் நான். செஷன் முடிச்சுட்டு புரிஞ்சுதாங்க, புரிஞ்சுச்சா புரிஞ்சுன்னா ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்போ எனக்கு ஒரு டென்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது. புரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு சின்ன வாய்ஸ் கேட்டுச்சு. அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா மேலே கேலரி இருக்குது. அந்த கேலரி மேலே இருந்து ஒரு சத்தம். நான் அண்ணாந்து பார்க்குறேன். அப்போ தான் அந்த கேலரியை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் கேலரி இருக்கிறத பார்க்கல. ஏதோ மேலே உட்காந்துருக்காங்க தான் பார்த்தேன் ஒழிய நான் அங்கெல்லாம் பார்க்கல. நான் என்னுடைய சப்ஜெக்ட் டீப்பாக இருந்ததுனால அதே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் புரிஞ்சிச்சுன்றான். அது சொன்னது இல்லாமல் அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சு எல்லாரும் போன பிறகு என் பக்கத்தில் உட்காந்தான். நான் நிஜமாக உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா புரிஞ்சிச்சுன்றான். சின்ன பிள்ளைங்க போய் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு எப்படி விண்டிகேட் பண்றாரு பாருங்க. அந்த பையன் மூலம் விண்டிகேட் பண்றாரு. தே அண்டர்ஸ்டுட்ன்றது, தே ரிசீவ்டு. அப்போ ஆண்டவர் என்னுடைய ஊழியம் நான் என்ன சின்ன நான் செஞ்சிட்டேன், நீ திருப்தியா போ அப்படின்னு நீ எப்படி அனுப்புறாரு பாருங்க. அவன் சொல்றான் நான் சும்மா சொன்னேன், நாளைக்கு இதே இடத்துல உட்காருப்பா, நீ தான் நீ உற்சாகப்படுத்துற, நாளைக்கு இதே இடத்துல உட்காருனா நாளைக்கு நான் வருவேன், அதே இடத்துல உட்காருவேன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்துட்டான். 3 நாள் அதே இடத்துல உட்காந்துருந்தான். அது மாதிரி ஆண்டவர் உங்க கூட நின்று உங்களை உற்சாகப்படுத்துவார். ஆண்டவருக்காக பிரயோஜனப்படணும். நான் என்னுடைய பலவீனத்தையும் என் பலத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதான் பவுல் சொன்னாரு. பவுல் அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்காரு. என்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கு, அந்த பலவீனத்தை எடுத்து போட்டா நான் பெர்ஃபெக்டா இருப்பேன்ன்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உன் பலத்தையும் பலவீனத்தையும் பார்த்துட்டு இருக்கிற, என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அந்த பலவீனத்து நிமித்தம் உன் மேல ஒரு கிருபை வச்சிருக்கேன், அந்த கிருபை நிமித்தம் நான் எல்லாத்தையும் செய்வேன்றார். ஏன்னா எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படி இருக்கும்படியா ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் குறித்து மேன்மை பாராட்டுறபடிக்கு சாத்தானால் கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளு, மாம்சத்தின் முள்ளு என்னை குத்திக்கிட்டே இருக்கின்றார், அதை எடுத்து போடுன்னு கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட பவுல். அந்த பலவீன நிமித்தம் என் கிருபை வச்சிருக்கேன் அவன் மேலன்றார். அப்பதான் பவுல் சொல்ல, அந்த பலவீனத்தை நான் பெருமை பாராட்டுவேன், ஏன்னா அதனால ஒரு கிருபை என் மேல இருக்குதேன்றார். அப்படி போல ஆண்டவன் கூட இருந்து நடத்துவார் பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15-24 வசனம். இதே இது 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 4-15 இருக்குது. அவன் சொன்னது, அதாவது சாலமோன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். என்ன அழகா சொல்றார் பாருங்க. என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தேவரீர் அதே திரும்ப 24 வசனத்திலும் சொல்றாரு. 15வது வசனத்துல சொன்னதை 24லையும் சொல்றாரு. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். 1 ராஜாக்கள் 8:6 உடன்படிக்கை பெட்டின்றார். அதுல 10 கற்பலகைகள், 10 கட்டளைகள் மோசே கொடுத்தது அது இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டினே சொல்றாரு. கர்த்தர் நமக்கு கமிட் பண்றாருங்க. அந்த ரிலேஷன்ஷிப்காக என்னோட நீ இரு, என்னோட நீ இரு, நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது.
உன்னை பிளஸ் பண்றது இல்ல, நீ மற்றவங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கணும்ன்றார். God's rescue does not always come to the moment we want it. நமக்கு அவர் செய்யற உதவி நம்ம நினைக்கிற நேரத்துல வராது. God had promised to bring the Hebrew slaves out of Egypt. அங்க இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டாடுவேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. The people had waited a long time for that promise to be kept, but God didn't rescue them until the right time had come. சரியான நேரம் வர வரைக்கும் காத்திருந்தார். அவங்க இவங்களை விடுவிச்சிருங்கன்னு போராடினாங்க. ஆனா ஆண்டவர் அந்த சரியான நேரத்துக்காக காத்திருந்தாரு. God knows the best time to act. எப்ப செய்யணும், சரியான நேரம் தான் ஆண்டவருக்கு தெரியும். நம்மளை பூட்டி வச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே அடைபட்டது போல தோணும். ஆனா சரியான நேரத்துக்கு ஆண்டவர் செய்வார். அதை சரியான நேரம், பெஸ்ட் டைம், அவருடைய பெஸ்ட் டைம். When you feel that God has forgotten you in your troubles, remember that He has a master plan we can't see. நம்ம குறித்து பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் நிறைவேறணும். ஆபிரகாமுக்கு சொல்றாரு பாருங்க, ஜெனிசிஸ் 12:1-3. அதுக்கு ஒரு பைபிளோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. When God called him, Abraham moved out in faith from Ur to Haran and finally to Canaan. God then established a covenant with Abraham, telling him that he will found a great nation. உன்னை பெரிய தேசமாக்குவேன்றாரு. அவன் ஒரு தகப்பனாகிறதுக்கே அவன் யோசித்தான். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன்னு சொல்றாரு. Not only will this nation be blessed, God said, but the other nations of the earth will be blessed through Abraham's descendants. The people of Israel, the nation that will come from Abraham, were to follow God and influence those with whom they come in contact. யாரெல்லாம் உங்களை சம்பந்தமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரல்ல, நீங்க ஆசீர்வாதமா மாறி போவீங்க. யோசிப்பு என்னை பிரைம் மினிஸ்டர் உயர்த்த போறார் நினைச்சாரு, அது எல்லாம் தேசத்துக்கே ஆசீர்வாதமாக்கிட்டாரு. அனாதையா இருந்த எஸ்தரை தேசத்துக்கே ஆசீர்வாதமாக்கிட்டாரு. But the greatest blessing of all is that through Abraham's family tree, Jesus Christ was born to save humanity. Through Christ, people can have a personal relationship with God and be blessed beyond measure. இயேசு கிறிஸ்து உங்க மூலமா வெளிப்படுவார் என்றார். நான் உங்க மூலமா வெளிப்படுவேன். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. என் அன்பு உன்னிலிருந்து வெளிப்படும், என்னை உன்னிலே காண வைப்பேன் என்றார். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். நம்ம எதையோ செய்ய நினைக்கிறோம். இல்ல நான் நல்ல டெக்னீஷியன்ஸ், திறமையான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்க்கிறேன். அவங்க எல்லாம் பலவீனம் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் சேச்சுரேட் ஆயிட்டாங்க, இன்னொரு பக்கம் பிசிக்கலி அவங்க இனிமே அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு டைம் கொண்டாங்க. ஃபேட் அவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் போய் அவங்கள்ட்ட பேசும்போது, ஸ்டில் யூ ஹாவ் லைஃப், யூ கேன் பி a blessing ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம்னு சொல்லும்போது எப்படி யோசித்து பாருங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, ஹியர், லேர்ன், ஃபாலோ. உபாகம் 5:1 ஹியரிங் இஸ் அப்சார்பிங் அண்ட் அக்செப்டிங் ட்ரூத் அபவுட் காட். ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வது. லேர்னிங் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் மீனிங் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். லேர்னிங்கிறது அதை நம்ம அபியாசப்படுத்துறது. ஃபாலோயிங் இஸ் புட்டிங் இன்டு ஆக்ஷன் ஆல் வி ஹவ் லேர்ன்ட் அண்ட் அண்டர்ஸ்டுட். All three parts are essential to a growing relationship with God. ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். அவர் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது, இப்ப நான் சொன்னதெல்லாம் அவர் சொன்னது, நான் சொன்னதில்லை. அதன்படி செய்யும் போது அவர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அதுக்குதான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குத்தான் இவ்வளவு நம்மளுக்கு கொடுக்கிறார், இவ்வளவு காரியங்களும் கொடுக்கிறார். அந்த 1 நாளாகமம் 28:12 பார்த்தீங்கன்னா, தாவீது சாலமோன்ட்ட சொல்றாரு, ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும். ஆண்டவர் தன் கரத்தினால அந்த ஆலயத்தை எப்படி செய்யணும்னு வரைஞ்சு கொடுத்துட்டாரு தாவீதுக்கு, அதோடைய பிளான் எல்லாமே. இதுதான் மோசேக்கு நடந்தது. அவர் சீனாய் மலையில அந்த மாதிரியை செஞ்சு காமிச்சார், டர்பர்னக்கிள்.
அந்த அவுட்ரு கோட் எப்படி இருக்கணும், இன்னர் கோட் எப்படி இருக்கணும், ஹோலி பிளேஸ் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் எப்படி இருக்கணும், அந்த கிருபாசனம் எப்படி இருக்கணும், அந்த கேருபீன்கள் எப்படி இருக்கணும், எப்படின்ற எல்லாத்தையுமே அது எப்படி எதை வந்து துணினால செய்யணும், எதை மரத்தினால செய்யணும், எதை வெள்ளியினால செய்யணும், எதை பொன்னினால செய்யணும், என்ன கலரில் செய்யணும், எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சிட்டார். இதன்படியே நீ செய்யினார். அதே மாதிரி தாவீதுக்கு அந்த ஆலயத்தை குறித்த எல்லா காரியங்களையும் வரைஞ்சு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, அதே அந்த 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 19, 20 வசனங்கள், இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். சாலமோன்ட்ட சொல்றார் தாவீது. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அப்ப நம்ம கூட இருந்து நடத்துவார். அவர் சொன்னதை செய்யணும். அவர் நினைக்கிறத செய்யறதுக்கு ஒரு ஆளை தேடுறார். திறப்பின் வாசலை நிற்க ஒருவனை தேடினேன், சுவரை அடைக்கத்தக்கதா மனுஷன் தேடி ஒருவனையும் காணேன்றதுதான். அவர் அவர் மற்றவங்களுக்காக அங்க பிதாவின் இடத்துல பரிந்து பேசிட்டு இருக்கிறார். மகா பிரதான ஆசாரியர் வாக்கு கடங்காத பெருமுச்சைகளோடு நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசிட்டு இருக்கிறார். மற்றவங்களுக்காக பாரப்படணும், நம்ம மற்றவங்க ரட்சிப்புக்காக. இந்த உலகத்துக்கு நீங்க உப்பா வெளிச்சமா இருங்கன்ற. அப்ப எனக்கு நீ வாழ்க்கையே இல்லைன்ற ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இல்லை வாழ்க்கை உண்டு, நம்பிக்கைட்டு இருக்க ஜனங்களுக்கு, ஹோப்லெஸ் பீப்புள், உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறவங்களுக்கு இல்லை, இயேசு உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும்னு சொல்றது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னை ஆசீர்வதிக்காம நான் போய் எப்படி சொல்லுவேன்? இல்ல. இந்த கஷ்டத்திலையும் நீ கர்த்தரை நேசிக்கிறையா? யோபு தான். யோபு மனைவியை பாருங்க. யோபு மனைவி பேசிக்கிறாங்க. நீங்க நின்று பாருங்க. நீங்க பக்கத்துல நின்று பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இன்னுமா இயேசுவை நேசிக்கிற? யோபு மனைவி நம்மளை பார்த்தா அப்படிதான் கேட்பா, இன்னுமா இயேசுவை நேசிக்கிற? இயேசுவே இல்லை, ஆண்டவரே கிடையாதுன்னு சொல்லியா? இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற? இல்ல, நேசிக்கிறேன். உலக ஆசீர்வாதம் இருந்தா தான் நான் வந்து ஆண்டவரை நேசிப்பேன்னா, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடர்களுக்கு ஐயோ. எதுவுமே இல்லைனாலும் என்னை நேசிப்பான் என் பிள்ளை. இப்ப நம்ம பைபிள் ஸ்டடியில சுரேஷ் பிரதர் இருக்கார், வேலைச்சேரி சுரேஷ் பிரதர். 2 மகள்கள் இருக்காங்க. அவர் ஆஃபீஸ் போயிட்டு டெய்லி வராரு, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வராரு. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராரு. 2-3 நாள் அவர் ரொம்ப டைட் ஆயிடுச்சு, ரொம்ப பிஸி. டிராஃபிக்கில் வரும்போது காரை நிப்பாட்ட இடம் இல்லை, ஸ்நாக்ஸ் வாங்க முடியல. அப்படியே 2-3 டேஸ் அப்படியே வாங்காமலே வராரு. அதுக்கு அடுத்த நாள் அவர் ஒன்றுமே வாங்காமல் வராரு. அந்த 2 பிள்ளைகள் ஓடி போய் அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சதுங்க, எப்படா அப்பா வருவாங்கன்ட்டு. அவர் அடுத்த நாள் அவர் இல்லாத போது அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, 2 பிள்ளைகளும், ஸ்டில் டூ யூ லவ் யுவர் டேட்னு கேட்குறாங்க. இன்னுமே அவங்க அப்பாவை நேசிக்கிறீங்க? ஒன்றுமே வாங்கிட்டு வரல, 4 நாளா 5 நாளா ஒன்றுமே வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வரலாம்ல, இன்னும் டைம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு வரலாம்ல, இல்லை யாரையாவது ஆஃபீஸில் இருக்கணும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வரலாம்ல, இல்லை ஸ்விக்கியில் சொமேட்டோலாவது ஆர்டர் பண்ணியாவது உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்ல. ஒன்பா வாங்கி கொடுக்கல பார்த்தீங்களா? அதெல்லாம் இப்போ அவர் நினைவில் இல்லை பார்த்தியா அப்படின்ட்டு. என்ன நினைவில் இல்லை? ஸ்வீட் இல்லை, உங்கள் நினைவு இல்லை பார்த்தியான்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அந்த பிள்ளைய சொல்லுங்க, இல்லை அப்பா நல்ல வருமா, எங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறார். எப்படி யோசிச்சு பாருங்க. இது வந்து அவர், இவங்க நினைக்கிறாங்க அவர் இல்லை, சுரேஷ் பேர் இல்லைன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் பேர் திடீர்னு வந்தவர் நின்றுட்டார் வாசலில். இந்த கான்வர்சேஷன் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஸ்டில் இப்பவும் உங்க அப்பாவை நேசிக்கிறீங்களா? ஒண்ணுமே வாங்கிட்டு வரல, இன்னுமா அவங்க அப்பாவை நேசிக்கிறீங்கன்னா? ஆமா. வாங்கிட்டு வரலைனாலும் பரவாயில்ல. இதுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் பார்த்தார். எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரை நேசிப்போம்.
இதுதான் யோபுட்ட பார்த்தார். என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நேசிப்பேன். அதான் அந்த அன்பு வேணும். அதனாலதான் சில வேற எடுப்பார். நம்ம நினைப்போம், நம்ம போக ஒரு இடத்துக்கு சுகவீனமா இருக்கிறவங்க யார் வீட்டுக்கும் சரி, எப்படியாவது ஒரு மிராக்கிள் ஆண்டர் பண்ணிட மாட்டாரான்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் ஆரம்ப காலம் ஃபர்ஸ்ட் கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனுக்காக 6 மாசம் விடாம போய் ஆண்டவரை பத்தி அவ்வளவு பேசினேன். ஏன்னா அவரு புறஜாதியில இருந்த ஒரு சகோதரியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ உன் தெய்வத்தை வணங்கிக்கோ, நான் இயேசுவை வணங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. வருஷங்கள் ஆன பிறகு அவருக்கு கேன்சர் வந்துச்சு. மடமடன்னு உடம்பு அப்படியே குறுகிட்டு போகுது. அப்ப நான் 6 மாத காலம் ஃப்ரீக்வெண்ட்டா ஒரு வாரத்துக்கு எப்படி ஒரு 2-3 டைம்ஸ் போயிருவேன். சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கு உட்காந்தா ராத்திரி 11 மணி வரைக்கும் பேசுவேன். ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். 16 பேர், புறஜாதிகள் உள்ள 16 பேர் உட்காந்து கேட்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டு எப்படியாவது ஆண்டவர் மிராக்கிள் பண்ணிடணும், இத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்களேன்னு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. கிரிட்டிக்கல் கேர் யூனிட் போயிடுச்சு. வென்டிலேட்டர்ல வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஊழியக்காரங்களை கூட்டு போனேன். எனக்கு தெரிஞ்ச அத்தனை ஊழியக்காரங்களையும் கூட்டு போய் ப்ரே பண்ணேன். எப்படியாவது அவரை பிழைக்க வச்சிடணும். என் தெய்வம், என் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், மகா பெரிய தெய்வம்னு காமிச்சிடணும். கடைசி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அங்க ரூம்ல எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ இங்க யார் பால்ராஜ் கென்னடின்றது யாருன்னு உங்களை கூப்பிடுறாங்கன்னு. அப்ப அந்த சகோதரனுடைய மாமனார் நிற்கிறாரு, அவங்க மனைவி நிற்கிறாங்க. அவருடைய மனைவி, மாமனார். எனக்கு ஒண்ணுமே ஓடலை. ஏன்னா வெண்டிலேட்டர் எடுக்க போறாங்க, அவ்வளவுதான், உயிர் போக போகுது. நான் அழுகிறேன். எனக்குள்ள தாங்க முடியாத பலவீனம். இப்படி தோத்து போயிட்டேனேன்ட்டு, தோத்து போய் நிற்கிறேனே. அப்ப அந்த பெரியவர், அவர் தமிழ்நாட்டுக்கே பிடபிள்யூடிக்கே சீஃப் இன்ஜினியராக இருந்தவர், ரிட்டையர்ட் ஆனவர். அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த 6 மாசமா அவரும் உட்காந்து அந்த சத்தியத்தெல்லாம் கேட்டவர். என்ன பண்ணாலும் என்கிட்ட கேட்கல. நீங்க 2 விதத்தில் ஜெபம் பண்ணலான்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பெரியவர் இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுறாரு, திடமா பேசுறாரு. 2 விதத்துல நீங்க ஜெபிக்கலாம். ஒண்ணு, இந்த உயிரை மீட்டு தடும்படியாக நீங்க ஜெபிக்கலாம் இயேசுகிட்ட. 2வது, ஒரு பரலோகத்துக்கு போகணும்னு ஜெபிக்கலாம். இது எது தேவ சித்தமோ அதை நிறைவேறும்படி ஜெபிங்கன்னாரு. நான் என்ன ஜெபம் பண்ணேன்னு எனக்கு இன்னைக்கு இல்லை. அப்படியோ ஜெபம் பண்ணேன். அவர் 2 காரியத்தை சொன்னார். இந்த 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தவன் தான். ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என் ஊழியத்துல இப்படி ஒரு தோல்வியா? என் இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஜெய கம்பீரமா இருக்க வேண்டியவர். மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறவர், லாசரு உயிரோடு எழுப்பினவர், நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினவர், எவிரின் மகளை உயிரோடு எழுப்பினவர், சாரிபாத் விதவையின் மகனையும் சூனேமியின் மகனையும் உயிரோடு எழுப்பினவர். எவ்வளோ பேர் எழுப்பியிருப்பார். அதெல்லாம் அந்த அற்புதங்களை எழுதுனா உலகம் கொள்ளாது, அவ்வளவு புஸ்தகம் இருக்குன்றார் அப்போஸ்தலன் யோவான். இவ்வளவு பண்ணவர் எனக்கு செய்யாம விட்டாரே, நான் தோத்து போயிட்டேன்னுட்டு. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வருது. அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங், அந்த பிரதர் வீட்டில். மனசு சோர்ந்தா இருந்துச்சு. அப்போ அந்த சிஸ்டரும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க வாங்கன்ட்டு. இப்போ நானும் மனைவியும் போகிறோம். வீட்டில் போகும்போதே எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப துக்கமாக இருந்தது. அதாவது விரக்தியாக இருக்குது, வெறுமையாக இருக்குது. என்னத்த ஊழியம் பண்ணி என்ன, ஒன்றுமே இல்லையே, தோத்து போனோமே அப்படின்ட்டு. அப்போ அந்த சிஸ்டர் ஒரு ரூம்குள்ள கூட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்க இருந்த விக்கிரகங்கள் எதையுமே காணும். ஒரு விக்கிரகம் இல்லை. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. மேல வீட்டுக்கு மாடியில் ஒரு பெரிய ஹால் கட்டி ஊழியம் செய்யற எல்லாருக்கும் அது ஃப்ரீ.
யாருனாலும் அங்கே வந்து கூட்டம் நடத்திக்கிடலாம். அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ. அது ரெண்ட்டு கிடையாது. மேல் வீட்டையே ஆலயமாக்கிட்டாங்க. ஆச்சரியமா இருந்தது. மகளும் மகனும் நிற்கிறாங்க. அப்பதான் எனக்கு ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாரு, நீ நினைச்ச அவர் உயிரோட எழுப்பினா தான் ரசிக்கப்படுவாங்கன்னு, அவர் மரித்தாலும் இந்த ஊழியத்தை நான் செஞ்சிருக்கேன் பாருன்ட்டு. அப்பதான் நினைச்சேன் எதுவுமே நம்ம கையில இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் எங்க கூப்பிட்டாலும் ப்ரே பண்ண போவேன். எவ்வளவு மரணத்துக்கு போராடிட்டு இருக்காங்கனாலும் என்னுடைய பார்ட்டு ப்ரே பண்றது. அங்க அடுத்து என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஆண்டவர் என்ன சொன்னார், போய் ஜெபம் பண்றதுதான் என்னுடைய பார்ட். அதுக்கப்புறம் அவங்களை எடுத்துக்கிறாரா, சுகப்படுத்துகிறாரா, ரட்சகர், ரட்சிப்பு, ஊழியம், ஆத்துமாக்கள் எல்லாம் அவருடையது. என்னுடைய கையில் எதுவுமே கிடையாது. என் தெய்வம் பெரியவர், நல்லதை செய்வார், நன்மையானதை செய்வார். நாங்கள் நேட்டிவ் பிளேஸில் மிக அருமையான ஒரு குடும்பம், பக்தியான குடும்பம். எனக்கு வந்து அந்த அக்காமார்கள்லாம் எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு அப்போ இருந்து, நாங்கள் எங்கள் காலத்தில் இருந்தே அவங்க என்ன சண்டே கிளாஸாக இருக்கட்டும், அந்த விபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க தான் அந்த செலவை ஏற்றுக்குவாங்க. அந்த பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்கறது, ப்ரைஸ் கொடுக்கறது, எல்லாம் டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர், கடைசி நாள் கொடுக்குற கிஃப்ட்டு எல்லாமே அவங்க தான் செலவு ஏற்றுக்குவாங்க. 3 அக்காமார்கள் உண்டு அந்த குடும்பத்தில். அதில் அந்த மூத்த அக்காவுடைய கணவர் வந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்க டவுனுக்கு போயிட்டாரு. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கும் அந்த மதுரை டவுனு. காலையில் போனவர் மத்தியானம் வர வேண்டியது வரல. சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்னு போனவர் வரல. சாயங்காலம் வந்தோட சாயங்காலம் வரல. ராத்திரி ஆச்சு, ராத்திரி வரல. ராத்திரி ஆனோடனே இவங்க எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அடுத்த நாளும் ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸில் போய் சொல்கிறாங்க காணும்னு சொல்லிட்டு. 3 டேஸாக சர்ச் பண்ணுறாங்க. கடைசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச்சுவரியில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுவரியில் ஒரு அனாதை பணம் இருக்குது, அதை வந்து பாருங்கன்றாங்க. அங்கே போய் பார்த்தா இவருடைய சடலம். அந்த சடலம் எங்கே எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் என்னைக்கு வாங்க போனாரோ அன்னைக்கு மத்தியானம் அந்த பஸ் ஸ்டாண்டு வாசலில் கடந்திருக்கு, மத்தியானம் 12 மணிக்கு. அவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவ்வளோ பக்தி உள்ள மனுஷன், அவ்வளோ நல்ல மனுஷன். அது மரணத்துக்கான வயசு கிடையாது. 3 வாலிப பசங்க இருக்காங்க. 3 பேருக்கு திருமணம் செய்யணும். வாலிப பையங்க. அவ்வளோ பக்தி உள்ள குடும்பம். அவங்கள பக்தி உள்ள குடும்பத்தை பார்க்க முடியாது. அந்த ஏன் எடுத்துக்கிட்டார் அப்படின் போதுதான் அப்படி சோர்ந்து போயிருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். நான் போயிருந்தேன். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். The righteous man perishes at the hand of evil, and no one takes it to heart. Faithful and devout men are taken away, while no one understands that the righteous person is taken away to be spared from disaster and evil. He enters into peace through death. They rest in their beds, graves, each one who walked uprightly, following God's will, living with integrity. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இப்பதான் தெரியுது, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அந்த குடும்பம் அப்படியே எழும்பி நின்றுச்சு. நான் அவ்வளவு பக்தி உள்ள குடும்பம். எனக்கு அவங்க சண்டே கிளாஸ் எடுத்தவங்க, அவங்களுக்கு நான் போய் இந்த வசனத்தை சொன்ன, இந்த வசனம் அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும்னா, இந்த வசனம் இதுதான் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கண்ணு திறந்துருச்சு.
அந்த அக்கா எழும்பிட்டாங்க. எப்பா நம்ம 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 நினைக்கிறது சாதாரண ஒரு வசனம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் கொடுத்து அந்த வசனத்தை கொண்டு இங்க பேசும்போது அது உயிர்ப்பிக்கும். மறி அவங்க உள்ள ஆவியில செத்து போனவங்கள உயிரோட எழுப்பிருச்சு, நம்பிக்கையை கொடுத்துருச்சு. அவங்க சொல்றாங்க, நான் 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 அவங்க எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சர். நான் சொல்லிக் கொடுத்து வளர்ந்த பிள்ளை இன்னைக்கு வந்து எனக்கு நீ ஊழியம் செஞ்சிருக்கேன். இப்ப நான் என்னை கொண்டான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றத போய் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தா போதும். இந்த வசனத்தை எடுத்து பேசுன்னுவாரு. இவ்வளவு 66 இது இருக்கு, புஸ்தகம் இருக்கு, இதுல எந்த புஸ்தகம் இல்லை, நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தா போதும். இந்த வசனத்தை எடுத்து சொல்லுன்னுவாரு. அதை சொல்ல முடியாத நம்மளால?